திருமதி தேவயானி அவர்கள் கதையின் நாயகியாவும், நடிகர் விஜித் மற்றும் நடிகை கண்மணி அவர்கள் முதன்மை கதாபாத்திரங்கள்ல நடிச்சு உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் நுள்ளற்குடை. இந்த படத்துல வடிவுக்கரசி மேம், நடிகை நீலிமா இசை, நடிகர்கள் ராஜ்கபூர், இளவரசு, குழந்தைகள் அஹானா, நிஹாரிகா நடிக்க தர்ஷன் சிவா அவர்கள் அறிமுக நடிகரா களமிறங்கி இருக்காங்க. ஆர்பி குருதேவ் அவர்கள் ஒளிப்பதிவு செய்ய, நரேன் பாலகுமார் அவர்கள் இசையமைப்புல, ரோலக்ஸ் அவர்கள் படத்தொகுப்பு செஞ்சு கலை இயக்குனரா விஜய் ஆனந்த் அவர்கள் பணியாற்றி இந்த நுள்ளற்குடை படம் உருவாகி இருக்கு. இந்த படத்தோட பாடல் வரிகள்ல பத்மஜா அவர்கள் எழுத, சிங்கர்ஸ் சைந்தவி, பத்மஜா, நரேன் பாலகுமார் இவங்க 3 பேரும் இணைஞ்சி பாடல்கள் பாடியிருக்காங்க. So please join us, sir. Sir. சிறப்பு விருந்தினர் திரு பாக்யராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு ஆர்.கே. செல்வமணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு டி. சிவா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு பேரரசு அவர்கள், திரு சுரேஷ் காமாட்சி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். திரு ராஜேஷ் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பு விருந்தினர் திரு மதியழகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் திரு ரூபஸ் பார்க்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினர் திரு மனோஜ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதை சரியாக செய்து முடிக்கும் சிற்பி, நுள்ளற்குடையின் தகப்பன், இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் இன்று இந்த மேடை கண்டிருக்கும் இயக்குனர் சிவ ஆறுமுகம் அவர்களின் பயணம் நெடிய ஆற்றின் தூரம். பயணத்தின் களைப்பு பாரம் நீங்கி வெற்றி சங்கமம் சாத்தியமாக வாழ்த்துவதோடு உங்களை வாழ்த்த வந்திருக்கும் சபையினரை வரவேற்று பேச அழைக்கிறேன். இங்கே வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த படம் இன்னைக்கு தேவையான ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும். 6லேருந்து 60 வயசு வரைக்கும் இந்த கருத்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை படமாக முடித்து இப்போ நாங்கள் கொண்டு வந்துட்டோம், இங்கே கொண்டு வந்திருக்கோம். இதை மக்கள்கிட்ட ரொம்ப நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஊடக நண்பர்களாகிய உங்களுடைய பணி. அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சு எனக்கு என்னோடய வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். மேலும் தங்களோட டைம் ரொம்ப வேல்யூபிள். அந்த டைமை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எங்களோட படத்தை வாழ்த்தி எங்களை கைத்தூக்கி விட வந்திருக்கிற இயக்குனர் சங்கத்தின் தலைவர், பெப்சியன் தலைவர் திரு ஆர்.கே. செல்வமணி அண்ணன் அவர்களே, எழுத்தாளர் சங்கத்தின் பிதாமகன் பாக்யராஜ் சார் அவர்களே, மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் எங்கள் குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். 2 நாளைக்கு முன்னாடி சீமான் சாரை பார்க்க போனோம் இந்த விழாவுக்கு கூப்பிட்றதுக்காக. அவ்வளோ க்ரௌடு, அவ்வளோ வேலை. ஸோ திருப்பி வந்துடலாமான்னு கூட நினச்சோம். அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒருத்தரை நாங்கள் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக நீங்கள் வந்தே ஆகணும்னு சொல்லி வர வச்சோம். எங்களோட எல்லா நிகழ்வுலையும், எங்கள் குடும்ப நிகழ்வுலையும் சரி, எங்கள் சம்மந்தப்பட்ட பட நிகழ்வுலையும் கண்டிப்பாக கலந்துப்பார். ஸோ அதுக்காக அவரோட வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இங்கே எங்களை வாழ்த்த வந்திருக்காரு. அவருக்கு நான் ஒரு சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் உருவாகிறதுக்கு நிறைய டெக்னீஷியன் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நானே தான் ப்ரொடியூசரு. ஸோ
இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோ ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம் அப்படின்றது இங்கே இருக்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஸ்ட்ரகிளில் நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னா இந்த படத்தோட ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன் இவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை நான் வந்து நல்லபடியாக முடித்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னோடய தேங்க்ஸு. நிறைய பேர் பேச வேண்டி இருக்கிறதுனால நான் எல்லாரோட பேரையும் சொல்லி நிறைய டைம் எடுத்துக்குன்றதுனால நான் அதை தவிர்க்கிறேன். தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. என் கூட இருக்கிறவங்க நீங்கள். நிச்சயமாக நான் அவங்க கூட என்னோடய அடுத்தடுத்த படைப்புகளில் இருப்பேன். அந்த நம்பிக்கையோடு நான் வந்து விடைபெறேன். நன்றி. தேங்க்யூ சார். நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு யாரும் என்னை கோச்சிக்காதீங்க. நிறைய பேர் டீமை சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. பட் நேரம் கருதி எல்லாரும் உங்களோட விஷஸை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஐம் ஸோ சாரி. அடுத்தபடியாக இந்த படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருக்கக்கூடிய ஒரு நடிகர், ரொம்ப திறமையான நடிகர், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அவரை நடிகர் கவிதா ரவி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். இங்கே வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார். இந்த படத்துக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். தேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். திரையுலக ஜாம்பவான்கள் இருக்கிற மேடையில் 2 நிமிடம் பேச வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. திரையரங்கில் வெளிவர போகிற படத்துக்கு நான் முதலாக பாடல் எழுதியிருக்கேன். அதற்கு வாய்ப்பளித்த திரு சிவா ஆறுமுகம் அவர்களுக்கும், அதியமான் சார் கைட் பண்ணார் ரொம்ப, அவர்களுக்கும், அண்ட் என்னுடைய நெருக்கமான நண்பர் திரு நரேன் பாலகுமார், இது படத்தோட இசையமைப்பாளர், அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ட் படத்தின் குழுவுக்கும் நடித்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. படத்தை எல்லோரும் தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாடல்களை மறக்காமல் கேளுங்கள். நன்றி. விழாவின் நாயகன் நிழற்குடை படத்தின் இசையமைப்பாளர் திரு நரேன் பாலகுமார் அவர்களை என்போடு பேச அழைக்கிறோம். ஸோ வந்திருக்கும் அனைத்து பெரிய சீனியர் டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட்க்கு வந்து என்னோடய மாலை வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு எனது மாலை வணக்கம். ஸோ இதில் வந்து ஒரு மெயின் சாங் சைந்தவி பாடியிருக்காங்க. அதில் வந்து பத்மஜா வந்து லிரிக் எழுதியிருக்காங்க. ஸோ சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். படம் வந்து May 9th வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும், பத்திரிகையாளர் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேச சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஒரு 5 minutes பேசிடுறேன். இந்த படத்தோட ஜேர்னி நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயர் வந்து எனக்கு ஒயிட் ரோஸுங்கிற மூவி ரிலீஸ் ஆச்சு. அப்போ அதியமான் சார், டைரக்டர் சிவா ஆறுமுகம் சார், ராஜ் கபூர் சார், பிரேம் நிசார் சார், ஒரு பெரிய டீமே உட்காந்துருந்தாங்க. அப்படி வாங்கன்னு சொன்னதுக்காக நான் என்னன்னு கூட கேட்க தெரில. சரி, அங்கே எல்லாருமே இந்த மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ண போகிறோம், நிழற்குடை, ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உள்ள படமாக இருக்கும், நான் ஸ்கிரிப்ட் சொல்கிறோம் அப்படின்னாங்க. சார் ஸ்கிரிப்ட்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் நடிக்கிறேன் சார். இல்லை, நீங்கள் ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, அப்புறம் நீங்கள் உங்களோட முடிவு சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸ்கிரிப்ட் ஒரு 1/2 hour 45 minutes சிவா ஆறுமுகம் சார் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நல்லா சொன்னதுக்கப்புறம், சார் எப்போ ஷூட்டிங், எப்போ டேட்ஸ் அப்படின்னு கேட்குறப்ப, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. சரி, நம்ம இந்த படத்தில் இருப்போமா, இல்லை எதுக்காக கூப்பிட்டாங்கங்கிறதே எனக்கு புரியல, என்ன ரோல் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு. அப்போ காரில் ஏறினதுக்கப்புறம் ஒய்ஃப்க்கு கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்குது, இதை நான் பண்ணாங்க, இது வரைக்கும் பண்ண படங்களில் எனக்கு இது ஒரு நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்டாக எனக்கு அமைஞ்சிருக்கு, இது பண்ணால் எனக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் கூப்பிடுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, பார்க்கலாம், வில் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படின்ட்டு ஒரு 1 week எந்த காலுமே வரல டீம்லேருந்து. அப்போ ஒரு 1 week கழித்து டைரக்டர் சார் எனக்கு கால் பண்ணார், ஒரு வாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்பயும் எனக்கு தெரியல. அப்புறம் போனதுக்கப்புறம் +1 நியூஸ் ஒன்று சொன்னாங்க, சார் நீங்கள் இந்த படத்தில் பண்ணுறீங்க அப்படின்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் கூடவே ஒரு 2 +1 நியூஸ் சொன்னாங்க, சார் உங்கள் பொண்ணு நடிப்பாங்களா அந்த படத்தில் அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. எனக்கு சார் டெஃபினெட்லி சார் நடிப்பாங்க, பட் நீங்கள் ஆடிஷன் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள், அவங்க ஓகேன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள்
அப்படின்னே அப்புறம் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்தது, என் பொண்ணு இந்த ரோல் கொஞ்சம் பண்ணுவா அப்படின்னு ஒரு விஷயம். எனக்கு அதுவும் அன்றைக்கி பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் இன்னொரு ரோல் இருக்குது, இந்த இன்னொரு பொண்ணு பண்ணியிருப்பாங்க. அதுவும் எங்கள் அண்ணா பொண்ணு தான் அந்த ரோல் பண்ண வேண்டியதாக இருந்தது. உங்கள் அண்ணா பொண்ணு தான் இந்த ரோலும் பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இந்த படத்தில் ஒரு நல்ல கதையில் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆல்மோஸ்ட்டில் நடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அண்ணா பொண்ணுக்கு ஸ்கூலில் கொஞ்சம் டேட்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னாங்க. ஸோ இதுதான் இந்த படத்தில் இந்த ஜேர்னி. அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கும் கண்மணி அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. ஐ மீன் ஷூட்டிங்கில் நல்லா சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் டைரக்டர் சார் சொன்னார், இனிமேல் வந்து தேவயானி மேம் வந்துடுவாங்க, கொஞ்சம் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தேவயானி மேம் உள்ளே வந்தாங்க. எனக்கு ரொம்ப பயம், ஏன்னா அவங்கள வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. சூரியவம்சம், காதல் கோட்டை, ஃப்ரெண்ட்ஸுங்கிற படத்தில் தான் நான் அவங்கள தேவயானி மேம்னு சொன்னாலே நம்மளுக்கு அந்த ஒரு மூவிஸ் தான் ஞாபகம் வரும். சரி, எனக்கு ரொம்ப டென்ஷன் வேறு. சரி, இவங்க ஏதாவது சொல்லுவாங்களா எப்படி அப்படின்ட்டு. ஆனால் டே 1 அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப அந்த அந்த விஷயமும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் படத்தில் பார்த்தோன்னா நான் நடித்தது எல்லாமே சீனியர் ஆக்டர்ஸ் தான். ராஜ் கபூர் சார், இளவரசன் சார், வடிவுக்கரசி மேடம், மனோஜ்குமார் சார், நீலிமா மேடம், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த சீன் ஒவ்வொரு சீனும் எனக்கு ஒரு சின்ன ஒரு டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கரெக்டாக, ஏன்னா இந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு லைவ் ஸ்டோரி, ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம். ரொம்ப ஓவர் ஆக்டோ இந்த மாதிரி பண்ணாதீங்கிறது நம்ம டைரக்ஷன் டீம்லேருந்து எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, நானும் சட்டிலாகவே பண்ணணும். சரி, பெரிய சீனியர் ஆக்டர்ஸ், சரி முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். அப்புறம் ஓகே, சீக்கிரம் முடிச்சிடுறேன். இன்றைக்கி விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எங்கள் டீம் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூவி May 9th நாங்கள் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக உங்களோட சப்போர்ட் வேணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. உள்ளிருக்கும் கண்ணனோ கண்மணியோ நலமுடன் உலகம் பார்க்க வேண்டி இத்திரைப்படத்தின் நாயகி கண்மணி மனோகரன் அவர்களை நுள்ளற்குடை அனுபவம் பற்றி பேச அழைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலி மீடியா பீப்புள் எல்லாருக்குமே பெரிய வணக்கம். பிகாஸ் நீங்கள் தான் வந்து எல்லா படத்தையுமே வந்து இன்னும் மக்களுக்கு நிறையா ரீச் ஆக வைக்கிறதா இருக்கட்டும், ஒரு படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து மீடியாவிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கே இந்த இன்வைட்டை இது பண்ணி வந்திருக்கிற எல்லா மீடியா பீப்புளுக்கும் என்னோட பெரிய பெரிய வணக்கம். அண்ட் இந்த ஸ்டேஜில் இருக்கிற தமிழ் சினிமாவோட பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒன்றா பார்க்குறதே வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் சொல்லலாம் எனக்கு. பட் அவங்க கூட நான் இந்த ஸ்டேஜை வந்து ஷேர் பண்ணுறது வந்து இன்னும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இங்கே வந்திருக்கிற லெஜண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னோட பெரிய பெரிய வணக்கம். தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த என்னோட டீமுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும். என்னோடய டேரக்டர் சாராக இருக்கட்டும், ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், அண்ட் என் கூட நடித்த எல்லா கோஸ்டார்ஸுமே, அண்ட் எக்ஸ்பெஷலி தேவயானி மேம், ராஜ் கபூர் சார், இந்த மாதிரி பெரிய பெரிய லெஜண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்றது நான் அது வரைக்கும் யோசிச்சே பார்க்காத ஒரு விஷயம் தான், டு பி ஆனஸ்ட். ஸோ அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அண்ட் இந்த படம் வந்து நான் பண்ணணும்னு நினச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன், அந்த டைமில் நான் எதுவுமே பெருசாக ஒர்க் எதுவுமே, ஐ மீன் சினிமா ரிலேட்டடாக நான் எதுவுமே பண்ணல, எல்லாமே டெலிவிஷனில் இருந்தது. ஸோ இந்த வாய்ப்பு வரும்போது என்னை வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி என்னை கூப்பிட்டு இதுக்கான கதையை சொல்லி, இந்த கதை இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற நரேஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து ரொம்ப ப்ராப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முதல்ல நன்றி. அண்ட் என்னை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. ஆக்சுவலி இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா
இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு பயம் கொடுக்கல. இவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் முன்னாடி பேசுகிறது தான் ஆக்சுவலி ரொம்ப பயமான ஒரு விஷயமா இருக்குது. என்னோட முதல் மேடை இது. ஐ மீன் பிக் ஸ்க்ரீனில் நான் முதலாக வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மேடையை நான் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டெலிவிஷனுக்கு வரும்போது ஐ திங்க் ஒரு 4 இயர்ஸ் ஆகுது நான் வந்து ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு வந்து. ஸோ இந்த 4 இயர்ஸுமே எனக்கு வந்து கண்டினியூஸாக வந்து லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த பிக் ஸ்க்ரீன்லையுமே எனக்கு அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து எல்லாருமே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் ஆக்சுவலி நிறையா வந்து நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் வந்து எல்லாமே எனக்கு அப்படியே மறந்துடுச்சு. இவங்க எல்லாரையும் பார்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நான் அவங்கள பார்த்துட்டு நான் அவங்கள அட்மையர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்குது. ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ இந்த படம் May 9th அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. படம் வேணால் சின்ன படமாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் எல்லாருமே போட்டிருக்கிற விஷயம் வந்து பெரிய பெரிய ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். என்ன சொல்கிறது, ஒரு நல்ல கதை இது. எல்லாருக்குமே பிடிச்சமான கதை, ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான மூவின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து தேட்டரில் போய் பார்த்து இதுக்கான லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் யா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கி சட்டமன்றம் முடிஞ்சு 4 மணிக்கு தான் வந்தோம். நம்ம தமிழ் குமரன் அவர்கள் நீங்கள் வாங்க இந்த விழாவுக்குன்னு கூப்பிட்டாங்க. நான் வந்து அவங்கெல்லாம் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம சீமான் அவர் மேட்டூர் வரும்போது நல்ல வரவேற்பு கொடுத்தோம். என்னோடய பேர் சதாசிவம். இந்த படம் ரொம்ப சக்ஸஸ் ஆகும். நான் வந்து இந்த இடத்துல வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. மேட்டூர், சேலம் மாவட்டம் மேட்டூர் டேமில் இருக்கிற எம்எல்ஏ. நான் 20 லட்சம் ஏக்கருக்கு தண்ணி கொடுக்குறோம். தமிழ்நாட்டுக்கு பாதி கரண்ட்டு கொடுக்குறோம். மிகப்பெரிய தொகுதியில் இருக்கிற அது அண்ணன் சீமானன் மிகப்பெரிய ஒரு தொகுதி, தமிழ்நாட்டில் முக்கியமான தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று நம்ம சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் பார்த்து வாழ்த்து சொல்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற அண்ணாமலையாரை வேண்டி வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக இயக்குனராக 15 படங்கள், நடிகராக 96 படங்களுக்கு மேல், சீரியல்கள் பலவற்றிலும் நடித்து திறம்பட்ட ஒரு நடிகர். சீக்கிரமே திரைப்படங்களின் எண்ணிக்கை செஞ்சுரி அடித்துவிடும். இன்னும் அநேக திரைப்படங்களிலும் கதாபாத்திரங்களிலும் உங்கள் நடிப்பை பார்க்க ஆவலோடு இருக்கிறோம் என்பதை பதிவு செய்து இயக்குனர் நடிகர் திரு ராஜ்கபூர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். ரொம்ப ஓவராக இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார் அவர்களும், ஆர்கே செல்வமணி சார் அவர்களும், என்னுடைய அருமை உடன்பிறப்பு சீமான் அவர்களும் பேசுவதற்கு நிறைய டைம் கொடுக்கறதுனால விஜய் பாதி எடுத்துக்கிட்டாப்புல, மீதியை நான் கொஞ்சம் பேசினா இருந்தாலும் அதிகமாக எடுத்துட்டாப்புல, ஹீரோயினும் கொஞ்சம் எடுத்துட்டாப்புல. அதனால் இந்த நண்பர் ராஜா அவர்கள் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லார்ட்டையும் வந்து இது பண்ணி அருமையாக வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து என்ன இப்போ படமாக எடுக்கிறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரியல. பூரா பேரும் துப்பாக்கி தூக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் அந்த மாதிரி காலகட்டத்தில் இது வந்து 80s வந்து 80s 90s இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துச்சு. அந்த படங்களில் ஒரு வகையில் ஒரு படம் இந்த படம். ஸோ நல்ல ஃபீல் குட் படம். இது வந்து ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு சொல்லி ஆர்வமில் ஒரு கப்புள்ஸ் வந்து படுற அவஸ்தை தான் வந்து இந்த படத்தை. வெளிநாட்டில் போய் வேலை பார்த்தேன் சம்பாதிக்கணுமா, இங்கேருந்தே சம்பாதிக்கக்கூடாதா, அவங்களுக்குள்ள குழந்தைகளை வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினையான ஒரு பாடத்தான ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல ஒரு எமோஷன், ஒரு ஃபீல் குட் படம். நீங்கள் எல்லோரும் பார்த்து ரசிக்கணும். முக்கியமாக மீடியாக்களுக்கும் ப்ரெஸ்ஸுக்காரன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி சின்ன படத்தில் வந்து நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்து நல்ல ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து ஜனங்களை வந்து தியேட்டருக்கு வர வைக்கணும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்ம எம்எல்ஏ வந்து ஒன்று பேசினார், 20 லட்சம் பேருக்கு நாங்கள் கரண்ட் கொடுக்குறோம்னு சொல்லி. இந்த 20 லட்சம் பேரை வந்து எங்கள் படத்தை பார்க்க சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்தபடியாக மண்ணுக்குள் வைரம் தொடங்கி இயக்கத்தில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர். சின்ன திரை பெரிய திரை என நிறைவான நடிப்பை வழங்குவதில் குணச்சித்திரக்காரர் இயக்குனர் நடிகர் திரு மனோஜ்குமார் அவர்களை நிழற்குடை குழுவை வாழ்த்தி பேச அழைக்கிறேன்.
அனைவருக்கும் மாலை வணக்கம். பெப்சி தலைவர் அண்ணன் செல்வமணி அவர்களே, திரைக்கதை மன்னன் எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஆணிவேர் அண்ணன் பாக்யராஜ் அவர்களே, செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்களே, மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சுரேஷ் காமாட்சி அவர்களே, சிவா அவர்களே, அன்னைக்கு எல்லாரும் பேரை சொல்லிட்டே இருந்தேன், அதுக்கே டைம் வந்து 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், என் நண்பன் சிவா ஆறுமுகம் அற்புதமான ஒரு கதையை செலக்ட் பண்ணி எவ்வளவோ பிரச்சனைக்கு இடையில் அழகாக முடித்து ஒரு அற்புதமான படத்தை கொண்டு வந்துருக்கிறார். படத்தை ஆல்ரெடி பார்த்துட்டேன், ரொம்ப சிறப்பாக இருக்குது, எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இந்த படம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னா, அந்த பேனருக்கு மேலே பார்த்தீங்கன்னா 7 வகையான வண்ணங்களில் குடைய வச்சுருக்காங்க. அது பிப்ஜிஆர்ன்ற மாதிரி அந்த குடையினுடைய வண்ணங்கள் மாதிரி எல்லா இடங்கள்லையும் வண்ணமாக போய் ஜெயிச்சு நிச்சயமாக வெற்றி பெறும். இதில் முக்கியமாக இசையமைப்பாளர் ரொம்ப சிறப்பாக அழகாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் படம் மாதிரி தெரியல, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி லிரிக் எழுதின அந்த லிரிக்கிஸ்ட்டு அழகான வரிகள், கண்ணே கண்மணியே கனவு நனகாச்சே கருவறை சுமக்காத மகளே, கருவறை சுமக்காத மகளே அப்படின்ற போது அந்த மகள் எனக்கு சொந்தமில்லை, ஆனால் என் கருவறையில் வளர்க்காத ஒரு மகளேன்னு சொல்லி அற்புதமான வரிகள், சூப்பரான வரி. அதே மாதிரி வெயில்காலத்து நிகழ் போல, என் மகளின் நகல் போல, இறைவன் உன்னை என்னிடத்தில் அழைத்தான், அதனால் இந்த அகதி மனமகிழ்ந்து வாழ்ந்தேன். 4 வரியில் ஃபுல் கதையை சொல்லிட்டாங்க. எப்படி அற்புதமான வரிகள்! உண்மையிலே அந்த கவிஞர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கீங்களா? இது சிறப்பாக, ரொம்ப சிறப்பாக இருந்தது. வரிகள் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த இசையும் வரிகளும் இந்த படத்திற்கு சப்போர்ட்டாக ரொம்ப இருந்திருக்கு. அதே மாதிரி கேமராமேன் அற்புதமாக சுழன்று அழகாக எடுத்திருக்காரு. இதில் எல்லாத்துக்கும் முப்பாயத்து வைத்தது மாதிரி தேவயானி மேடம் அற்புதமான அவங்க கொடுத்த பாத்திரத்தை சின்ன அசைவுகள் மூலம் சின்ன இதில் அந்த குழந்தைய குளிப்பாட்டுறதுலேருந்து அதில் பர்டிகுலராக 2 இளநியை எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய காணன்னு தேடும்போது பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா எங்கேயோ பார்க்கில் உட்காந்து அங்கே திரும்பிட்டு இருப்பாங்க. இந்த குழந்தையை கொண்டு வரும்போது திருப்பி தண்ணிக்குள்ளே விலகு போகும்போது பார்க்கும்போது ஐயோன்றது அப்போ தான் பொறுப்பு இல்லாத அப்பா அம்மா திரும்பி பார்க்கும்போது பொறுப்போடு இருக்க தேவயானி அற்புதமாக அந்த இளநியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காட்சி சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு காட்சியும் சிவா அற்புதமாக நேர்த்தியாக ஃபீல் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். சிவா அவர்களே, சிவா ஆறுமுகம், உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும். தமிழ் திரைகளில் உங்களுக்கான இடம் ஒன்று இருக்குது. நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறணும். வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தனித்து நிற்கும் கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடிக்கும் திரு ரவிமரியா அவர்களை நிழல் கொடையை வாழ்த்தி பேச அழைக்கிறேன். இந்த இனிய மாலை வேளையில் நிழற்குடை பாடல் வெளியிட்ட வந்திருக்கின்ற மதிப்புமிகு பத்திரிகையாளர்களே, இணையதள வலைத்தள நண்பர்களே, பார்வையாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முத்தான வணக்கம். ஆக்சுவலாக நிழற்குடை படத்துக்கும் எனக்கும் வழக்கம் போல் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் பல மேடைகளில் நடித்த படத்துக்கு கன்ஃபார்ம் வந்துடும், நடிக்காத படத்துக்கு பல மேடைகளில் நான் போய் பேசுவேன். அதுக்கு காரணம், நான் இயக்குனர் சங்கத்தில் ஒரு துணைத் தலைவராக, செயற்குழு உறுப்பினராக பல ஆண்டுகாலம் இருந்ததுனால அந்த நட்பின் அடிப்படையில் வர்றோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட நான் வர முடியல ராஜா சார், நீங்கள் தயவுசெய்து மன்னிச்சிங்க, நிறைய கமிட்மெண்ட்டு சார், நீங்கள் நைட்டு வரைக்கும் கமிட்மெண்ட் சார்னா அவர் ஏதோ நான் மட்டும் தான் வருங்கிற மாதிரி பேசுகிறார். சார் நீங்கள் மட்டும் தான் வரணும், நீங்கள் வந்தால் தான் ஒரு ஆதரவு எங்களுக்கு, நிறைய பேர் பேசி பார்த்துட்டு நீங்கள் மட்டும் தான் வரணுன்னு. இதுக்கு முதல்ல நிழற்குடைன்னு ஒரு படத்தை ஷோ போட்டாங்க, அன்றைக்கி என்னால் வர முடியல. அந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன். நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க சார்னு பார்த்ததில் ஒரு ஆள் சொன்னார், செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. செம ஃபீல் குட் மூவி சார் அப்படின்னாரு. ஐயோ மிஸ் பண்ணிட்டேமே அப்படிங்கிறபோது அந்த கதையை கேட்டேன். உண்மையிலே மஞ்சள் வீரராஜ் சார் நான் உண்மையிலே மிஸ் பண்ணுறேன். ஏன்னா பூ சசி, வேலை சுரேஷ், மனசலம் சந்தோஷ் அப்படின்னு தான் இயக்கிய ஒரு முக்கியமான படங்களில் பேரையே வச்சுட்டு இருக்க இயக்குனரில் இன்றைக்கி சொல்கிற சிவா ஆறுமுகத்தோட நிஜமான பேர் ராஜா. அவர் மஞ்சள் வெயில்னு ஒரு படம் பண்ணதுனால மஞ்சள் வெயில் ராஜான்னு அழைக்கப்பட்டார்.
ஏன் அவர் மேலே எனக்கு இவ்வளோ அன்புன்னா, நான் வெயில் படத்தில் தான் வில்லனாக அறிமுகமானேன். அந்த வெயில்னு வைக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் வெயில்னு ஒரு மிக அழகான ஒரு பேரை செலக்ட் பண்ணி அந்த படம் ஒரு அற்புதமான படம். ஆனால் யாராலையும் பெருசாக கவனிக்கப்படலை. நான் அந்த படத்தை பார்த்தேன். சார் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் ராஜா சார்ட்ட, சார் இது உண்மையிலேயே சூப்பர் மூவி சார். ஆர்டிஸ்ட் பற்றாக்குறையால ஆர்டிஸ்ட் அறிமுகம் இல்லாத ஆர்டிஸ்ட்டை போட்டதுனால பெருசாக ரீச் ஆகலை. நீங்கள் அடுத்து ஒரு நல்ல படம் பண்ணுவீங்க சார், கான்ஃபிடென்ட்டும் இருங்கண்ணா. அவர் ரொம்ப வருஷம் கான்ஃபிடென்ட் இருந்துகிட்டே இருந்தார். பட் தயாரிப்பாளர் வழக்கம் போல் இந்த ஹிட்டு கொடுத்து தான் கிடைப்பாங்க இல்லையா, அது கிடைக்கல. இது அவரே தயாரித்து அவரே இயக்கியிருக்காரு. இது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு ஒரு ப்ரொடியூசராக முயற்சிக்கிறவங்களுக்கும் ப்ரொடியூசராக இருந்தவங்களுக்கும் தான் தெரியும். குறிப்பாக சிவா சார்லாம் தெரியும். ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். எல்லாருமே சொல்லுவாங்க இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துறேன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்துக்கள் மட்டுமே ஒரு படத்துக்கு வெற்றி ஆகாது. ஒரு நேரத்தில் ராஜ்குமார் சார் சொன்னார், இந்த படத்தை வந்து மீடியா பீப்புள் நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு விஷயந்தான் உண்மையான விஷயம். என்ன தான் நாங்கள் உங்களை கை கூப்பிட்டு கேட்டாலும், என்ன தான் நான் உங்களை வந்து திமிரா உங்களை பேசினாலும், இந்த மீடியா பீப்புள்ஸ், இந்த பத்திரிகை நண்பர்களும் சரி, இணையதள நண்பர்களும் சரி, நல்ல படத்தை தூக்கி நிறுத்த தவறியதே இல்லை. அதை நான் பல தடவை பார்த்துருக்கேன், பல முறை பார்த்துருக்கேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் என்றைக்குமே கெஞ்சுறதில்லை. ஏன்னா நான் பண்ணிய பல நல்ல காமெடி படங்களை வந்து எக்ஸ்ட்ரானியான காமெடின்னு சொல்லியிருக்கீங்க. நான் காமெடி படம்னு சொன்னதே இல்லை, சரியாக காமெடி ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் மனமோது நம்ம ஏற்றுக்கிறோம். இந்த மாதிரி தான் உங்களையும் ஏற்றுக்கணும். நீங்கள் தான் மக்கள் அப்படிங்கிற உண்மையை வந்து எல்லாருமே நம்ம உணரணும். ஏன்னா லேட்டஸ்ட்டாக கூட இன்றைக்கி கூட ஒரு படம் கேங்கஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. கம்பேக் வடிவேல் சாருங்கன்னு எல்லாமே நீங்கள் அதை வந்து பாராட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே வடிவேல் என்ன முதல் படம் நடிக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறாருன்னு கேட்டால் தான் நீங்கள். அந்தளவுக்கு மிக அற்புதமான ஒரு மனிதர்களாக உங்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த படத்தை தேவயானி மேடம் நடிச்சிருக்காங்க. தேவயானி மேடத்துக்கு நான் வந்து மிகப்பெரிய ஃபேன் ஒரு படத்துக்கு. அது என்ன படம்னா பஞ்சதந்திரம். பஞ்சதந்திரம் யாருனாலும் ஓடிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவயானி மேடத்தால் தான் ஓடிச்சு நான் அடித்து சொல்லுவேன். அந்த ஒரு எபிசோடு படத்தை தூக்கி நிற்பாச்சு. ஏன் மாத்திர ஐயோ எவ்வளோ பெரிய மூடி, அதெல்லாம் யாரால நடிக்கும்? அவ்வளோ கஷ்டம் ஒரு நடிகனா எனக்கு தெரியும். அவங்க இந்த படத்தில் ஒரு டென்சிட்டியான ஒரு அடர்த்தியான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி ஜெயிக்குமா தூக்குமா அப்படிங்கிறதான் நம்ம வந்து சொல்லவே முடியாது. தேட்டருக்கு போனால் தேவயானி மேடத்துக்கு சீரியலே மிகப்பெரிய ஃபேன்ஸாக இருக்காங்க. அவங்களாம் தேட்டருக்கு கண்டிப்பாக வருவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த படத்தில் ஹீரோவாக இருக்கிற விஜய் சாருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இந்த படத்தினுடைய மொத்த டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுகிறேன். யாரையுமே சொல்லணும் வருத்தப்படக்கூடாது. எல்லாருமே ஜாம்பவான். அவங்க ஏற்கனவே சுருக்கமாக சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் வந்து பேசினா கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அரசியலும் சரி கலையும் சரி. வாட்ஸ்அப்பில் பல டைங்களில் வந்து அவர் அரசியல் பேசுகிறது ஒரு பக்கம் பார்த்தாரு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு அவர்கிட்ட இன்டர்வியூ எடுப்பாங்க. அதில் வந்து ஒரு பாட்டு எப்படி உதயமானுச்சுன்னு கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கூட அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ரொம்ப ஒரு அற்புதமான கலைஞனை நம்ம அரசியல் கொடுத்துட்டோமோ அப்படின்னு தோணுனா கூட அந்த கலைஞன் நம்மளுடைய கலைக்கு வராருங்கிறது உண்மையிலே பெருமையான விஷயம். இவ்வளோ பிஸிலையும் ஒரு சின்ன படத்தை ஆதரிக்கிறதுக்கு வந்திருக்கார். அவருக்கு என்னுடைய நன்றி. அதே சமயத்தில் எங்களுடைய சினிமா காவலர், எங்களுடைய பெப்சி தலைவர் செல்வமணி அண்ணன், எனக்கு அண்ணன் தான் அவர் உண்டு, அவர் வந்திருக்காரு. எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தின் தலைவர் கே பாக்யராஜ் சார் வந்திருக்காங்க. சிவா சார் வந்திருக்காங்க. லைக்காவுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் திருக்குமரன் சார் வந்திருக்காங்க. தமிழ் குமரன் சார் வந்திருக்காங்க. நம்முடைய சுரேஷ் காமாய் சார் வந்திருக்காங்க. இவங்க எல்லாம் தான் சினிமா. இன்னைக்கு மொத்த சினிமா அவங்க இருக்குது. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். தேவயானியோட மிகப்பெரிய ஃபேன் நான். ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ஹவ் டோல்ட் ஹர் தட். ஷீ நோஸ். தேவயானிக்கு நல்லா தெரியும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். வி கோ லாங் வே பேக். அவங்களுக்கு அப்போ கல்யாணம் ஆகலை, ஹீரோயினாக இருந்த ஸ்டேஜ். பட் ஐ லைக் காதல் கோட்டையில் கமலி வந்து எல்லாருக்குமே வந்து ஃபேவரட். அது வந்து 90s கிட்ஸ், அந்த 80s 90s வந்து யாருமே மறுக்கவே முடியாது. பட் ஐ லைக் ஹர் இன் தட் பிரசாந்த் ஃபிலிம், யோர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கல்லூரி காதல் வாசல், கல்லூரி வாசல். வாட் அ சப்பி பப்ளி டிஃப்ரெண்ட் தேவயானி. அந்த மாதிரி ஒரு குஷ்புக்காவை வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த குஷ்புக்கா அந்த ஸ்டைலில் இருந்த தேவயானியை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐகானிக். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, வெரி ப்ரவுட். ஏன்னா வி கம் அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் இங்கே இந்த மேடையில் ஐ எம் கம்மிங் ஹியர் அப்படின்னா பிகாஸ்
She's like the Devasena of the film industry. She's a princess. She is. And aduketa Rajakumaran sir is the prince. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு பர்சன்னா ராஜ்குமார் சார். அவ்வளோ லவ் அவர் மேலே. ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் தேங்க்யூ சார். உங்களை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறனால தான் அவங்க இந்த மேடையில் இன்றைக்கும் தளபதி சொல்கிற மாதிரி, தளபதி விஜய் சொல்கிற மாதிரி 20 வயசில் வந்து ஒரு பொண்ணு ஹீரோயினாக இருக்கிறது பெருசு இல்லை. ஆனால் 40 வயசுலேயும் வந்து ஒரு மெயின் லீடில் ஹீரோயினாக நிற்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் தேங்க்யூ ராஜ்குமார் சார். ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தட் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிற விஷயம் என்னென்னா, ஒரு மெயின் லீடாக வந்து பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து திரைக்கு தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு வந்து ஒரு படம் வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு, ரிலீஸ் ப்ரொடியூசர்ஸ், ஹூஎவர் இஸ் இன்வால்வ் இன் திஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. இந்த சின்ன படம் சொல்கிறது எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லை. மேபி அதை மாற்றிக்கலாம், நல்ல படம்னு சொல்லலாம். ஏன்னா சின்னது பெருசுங்கிறது சம்பளத்தில் மட்டும்தான் இருக்குது. பட்ஜெட் என்னமோ ஒன்று தான், சம்பளத்தில் தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் ஐ திங்க் வி ஷுட் கீப் சப்போர்ட்டிங் ஈச் அதர். எனக்கு தேவயானி ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் குட் சோல் அண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, லவ்லி கேர்ள். அந்த கேர்ளாக தான் நான் இன்னும் பார்க்குறேன். பட் இவ்வளோ ஒரு இன்னசென்ட்டாக நான் பார்த்தேன். பட் இன்றைக்கி இவ்வளோ மல்டி டாஸ்கிங்கில் ஷீ இஸ் அ லவ்லி ஒய்ஃப், லவ்லி மதர், டீச்சர், ஆக்டர், வாட் நாட். அவ்வளோ திறமை இருக்குது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஐ வாண்ட் யூ டு கண்டினியூ டூயிங் ஃபிலிம்ஸ் லைக் மனோரமாச்சி அண்ட் ஊர்வஷி அக்கா அண்ட் ஆல் தட். கண்டினியூ டூயிங். அண்ட் ரொம்ப போல்டான ஒரு ஆக்டர். எந்த ஏஜ் குரூப்பில் பண்ணுறோம், யார் கூட பண்ணுறோம், நிறைய இருக்குது. விமனுக்கு வந்து ஈகோ, இந்த ஆர்டிஸ்ட் கூட நடித்தா நமக்கு இம்பார்ட்டன்ஸ் வருமா, பப்ளிசிட்டி வருமா, நிறைய இருக்குது. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. காசிப்ஸும் கரண்ட்லேயும் ஓடிட்டு தான் இருக்குது. யார் பெருசு, யார் டப்பா, யார் இல்லைன்னு. அந்த விதத்தில் எதையுமே யோசிக்காமல் அந்த கதாபாத்திரத்தை மட்டுமே நம்பி, அவங்களோட திறமையை மட்டுமே நம்பி ஒரு செல்ஃப் மேட் ஃபீமேல் ஆக்டர் ஹூ ஸ்டில் அ மெயின் லீட் ஹீரோயின் அப்படின்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரீகிங்காக இருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து தியேட்டர்ஸில் சப்போர்ட் பண்ணி படம் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மீடியா. பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, மேடையில் இருக்கிற விஐபிஸ், டெக்னீஷியன்ஸ், ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நிழல் குடை ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரெய்லர் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது. இந்த காலத்தில் நடக்கிற ஒரு விஷயம், கரியர் லைஃப், ஃபேமிலி லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. இட் வாஸ் வெரி கிரிப்பி அண்ட் ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் ஆகிருக்கு எனக்கு இது பார்க்கணும். ஏன்னா எப்படி இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு ராஜா சார், சிவா அறுமுகம் சார், அவங்கள ராஜா சார் தான் தெரியும் எனக்கு. ராஜா சார் அண்ட் அதியமன் அண்ணா நல்லா தெரியும், சின்ன வயசுலேருந்தே தெரியும். அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு பொய்டிக் கருத்து இருக்கும் இந்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுது. ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் ஃபில்ம். அண்ட் விஷுவல்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ லவ் குருதேவ் சார். அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஓபிஸ். அண்ட் ப்ளஸ் த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ரொம்ப அந்த கண்மணியே சாங் ஆக்சுவலி ரொம்ப ஒரு எமோஷ்னல், வெரி பியூட்டிஃபுல், டச்சிங் சாங்காக இருந்தது. அண்ட் ப்ளஸ் இந்த சப்ஜெக்ட் வேர் இஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட், இட்ஸ் அ வெரி டஃப் சப்ஜெக்ட். ஏன்னா ஆடியன்ஸ் இந்த காலத்தில் வந்து ஐ டோன்ட் திங்க் வெறும் பாட்காஸ்ட் இல்லைனா யூடியூப் பார்த்து கற்றுக்குறாங்க. ஐ திங்க் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பப்ளிக் இருக்குது தட் சினிமா பார்த்து கற்றுப்பாங்க சில விஷயங்கள். அண்ட் இந்த மீடியா வழியாக you're giving this kind of a explanation to audience, ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ். ஐ வுட் லைக் டு விஷ் த என்டையர் டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இது படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பட் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் ஆடியோ லான்ச், இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் எனக்கு. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் 3 பேர், அக்கா,
என் அண்ணன் மயூர், அப்புறம் நான். பட் இன் ரியல் லைஃப் என் அம்மாவுக்கு இன்னொரு பையன், அது அதியம்மன் அண்ணா. அண்ட் இஸ் ரியலி டில் அம்மாஸ் லாஸ்ட் பிரெத் வந்து அதியம்மன் வாஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் ஹர். அண்ட் எங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவர். அண்ட் அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா அவரால் தான் அக்காவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாவில் இன்ட்ரடக்ஷன் கிடச்சிது. அண்ட் பிகாஸ் நாங்களும் சென்னைக்கு வந்துட்டோம் அண்ட் தமிழர்களாக மாறிட்டோம். அண்ட் we are very proud to be part of Tamil cinema and be part of this Tamil Nadu, which we are very proud of. And thank you Anna, ரொம்ப thanks, we really love you, thank you so much. And of course my akka Devyani, I think blessed that அக்காவோட தம்பியாக பிறந்திருக்கேன். ஐம் வெரி கிரேட்ஃபுல். சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்துட்ருக்கேன். அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட டெடிகேஷன் பார்த்துட்ருக்கேன். நெவர் கிவ் அப், நெவர் டூ ஆர் டை ஆட்டிடியூட். அண்ட் இப்போ கூட பார்த்தா ஐ டூ மிஸ் அம்மா, பட் அக்கா பார்த்தா எனக்கு ஐ சி ஹர் இன் அம்மா, இன் அக்கா. ஏன்னா அதே ஹியூமிலிட்டி, டவுன் டு எர்த் ஒரு ஆட்டிடியூட் அவங்களுக்கு. And I think in this subject kuda really matches akka, because I think na life la indha yarume paathathu kedaya to balance cinema life, I mean career and family. அப்படி அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சினிமா ஃபங்க்ஷனும் சரி, இன்விடேஷன், ஷூட்டிங், எந்த ஃபங்க்ஷனில் வந்து ஆல்வேஸ் தேர் 100%. பட் அதே சமயத்தில் வந்து ஃபேமிலி சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பசங்களுக்காக மேபி பிக்னிக், பேரண்ட் மீட்டிங், டீச்சர் மீட்டிங், எனிதிங், அக்கா வில் ஆல்வேஸ் பி தேர். ஈவன் பசங்களை வந்து ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறது 100% அவங்க அதை பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டில் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது எப்படி அவங்க அதை ஹேண்டில் பண்ணாங்க. ஸோ ஷீ ரியலி ரெசினேட்ஸ் வித் திஸ் கேரக்டர். அண்ட் அக்கா சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் கூட எல்லாமே வந்து வெரி ஹெவி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர்ஸாக தான் சூஸ் பண்ணுவாங்க, விச் ஐ ரியலி லைக். அண்ட் எதுவுமே வந்து ஈஸியாக அவங்க செலக்ட் பண்ண மாட்டாங்க, விச் ஐ ரியலி அட்மயர். ஸோ யா, யூ ஆர் த பெஸ்ட் அக்கா. அண்ட் ஐ விஷ் இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். ஸோ ரீசெண்ட்லி வந்து இப்போ அக்கா வந்து நீங்கள் நடிகையாக பார்க்குறீங்க, பட் ஷி ஹேஸ் another side now to her. இந்த பிரசாத் லேப்லேயே வந்து அவங்க ஆக்சுவலாக என் நீசஸ்க்காக போனாங்க. அவங்கள சேர்க்குறதுக்கு, பிரசாத் லேபோட டெக்னீஷியன் கோர்சஸில் சேர்க்குறதுக்கு போனாங்க. பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் வை வாட் ஹேப்பன். பட் அக்கா வந்து டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்க. சரி, நான் கற்றுக்குறேன், டிரெக்ஷன் கற்றுக்குறேன்னு சொல்லி ஒரு 3 months அவங்க அதை கோர்ஸ் பண்ணாங்க. அண்ட் நாங்கள் வீக்கெண்ட்ஸில் தான் மீட் பண்ணுவோம். அண்ட் அந்த டைம் நான் கால் பண்ணுவேன், அக்கா எங்கே இருக்கீங்க, மீட் பண்ணலாமான்னு பார்த்தா, இல்லை நான் கோர்ஸில் இருக்கேன், நான் படிச்சுட்ருக்கேன். லைக், படிச்சுட்ருக்கீங்களா? பட் ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக அவங்க கற்றுக்கிட்டாங்க அந்த வாட் எவர் வாஸ் டாட். அண்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்கா தான் ஆக்சுவலாக ஒரு சீனியர். அவங்க மற்ற டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பெரிய பெரிய டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போனாங்க, விச் ஐ ரியலி அப்ரிஷியேட். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தாங்க கால் கைக்குட்டை ராணி, விச் இஸ் அ ஷார்ட் ஃபில்ம் விச் ஷீ டிட். அண்ட் த கிரேட் லெனின் சார் அந்த படத்தை எடிட் பண்ணாங்க. அண்ட் சரி, இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஒன்லி 1 person கேன் கிவ் பர்ஃபெக்ட் மியூசிக் ஃபார் திஸ்ன்னு சொல்லி இசைஞானி இளையராஜா சாரை ட்ரை பண்ணலான்னு. பட் அங்கே வந்து ஒரு ஆக்ட்ரஸாக போல், ஒரு நியூ டிரெக்டராக ஒரு ஹோப்போடு போனாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட, சார் எனக்காக பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சார், அப்படி எதுவும் சொல்லலை. இந்த படம் பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது நீங்கள் தான் பண்ணணும் சார், இந்த படத்துக்கு நீங்கள் தான் ஒரு லைஃப் கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் படம் பார்த்துட்டு அவ்வளோ பிடிச்சி போய் அவர் நான் பண்ணுறேன் தேவனே பண்ணுறேன்னு சொல்லி அவர் மியூசிக் கம்போஸ் பண்ணார், விச் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் திங். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஐம் லைக் ஸோ ஹாப்பி. ஏன்னா இப்போ அந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு போயிருக்கு அண்ட் இட்ஸ் காட் மெனி அவார்ட்ஸ். ஸோ என் அக்கா வந்து நடிகை மட்டும் கிடையாது, இப்போ நான் ஷீஸ் அ டிரெக்டர் ஆல்சோ, பெருமையோட சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒன் மோர் தேங்க்ஸ், பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். தட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் வந்து அக்கா பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் ஒரு என் சிஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபில்முக்காக நான் வந்து மேடையில் பேசிகிட்டு இருக்கேன், விச் இஸ் அ வெரி பிக் திங். அண்ட் தேங்க்ஸ் டு யூ அண்ணா, உங்களால் தான் அது முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச். எஸ், ஸோ I wish the entire team, all the technicians, all of them, all the very best. And Akka, you're fantastic. Nirel Kudai,
Kaikuttai Rani, and every other project and everything in life. You're fantastic. I love you. You're the best. நிழற்குடை படம் வெளியாக டிஸ்ட்ரிபியூட்டர் யுவராஜ் அவர்களை கை காட்டியவர் இவர். கல்வி, தயாரிப்பு என பல்வேறு துறைகளில் இயங்கி வருபவர். திலகர், கொலையுதிர் காலம், சாமானியன் என பல படங்களை தமிழ் திரையுலகிற்கு தந்து கொண்டிருப்பவர். சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் நடிகர் திரு வி மதியழகன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு, மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா ஜாம்பவான்களுக்கும். அதில் ஆல்ரெடி 2 நிமிஷம் தான் டைம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படம் நிழற்குடை ரொம்ப அருமையான ஒரு படம். இந்த படத்தோட டைரக்டர் சார் ஆர்மோகம் சார் தானே தயாரிப்பாளர் வந்து படத்தை எடுத்திருக்காரு. கதையின் நாயகனாக விஜித் கண்மணி, ஒரு படத்தையே தூக்கி நிறுத்துகிற கேரக்டர் தேவயானி மேம். இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி அதை தியேட்டருக்கு கொண்டு வர்றது அவ்வளோ பெரிய கஷ்டம். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மேடையில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும். இந்த படத்தை நான் பார்த்து விஜித் தான் என்னை வந்து கூப்பிட்டு படம் பார்த்துட்டு, இன்னும் இப்படி ஒரு படம் இருக்குது, பட் ரொம்ப தாக்கமாக இருக்கும், இன்றைக்கி நம்ம நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயத்தை சொல்லும், பட் அதை எப்படி கொண்டு சேர்க்கறது என்று தெரியல. சரி பிரதர், கவலைப்படாதீங்க, எங்களுக்கு ஒரு ஆபத்து பாந்தவன் இருக்கார், பிளாக் பஸ்டர் யுவராஜ்னு, அவரை கூப்பிடலான்னு சொல்லி அவர்கிட்ட பேசினேன். அவரை மீட் பண்ண வச்சு படத்தை பார்த்தோம். இந்த படத்தை நானும் டேரக்டர் மாதிரி 2 தடவை 3 தடவை பார்த்துட்டேன். படம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு அவர் தான் முக்கியமாக, அவருக்கு தான் ஒரு நம்ம மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கணும், பிளாக் பஸ்டர் யுவராஜ் அவர்கள். அவர் இல்லைன்னா இவ்வளோ பெரிய விழா இன்னைக்கு இல்லை. அதுவும் இன்றைக்கி பிஆர்ஓஸ் எல்லாம் இவ்வளோ பத்திரிகை நண்பர்களை தவிர ஸ்டேஜில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஒரு படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து தூக்கி நிப்பாட்டுன்றது பெரிய விஷயம். இப்போ எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணோம், ஒன்று சின்ன படம் பெரிய படம்னு. அதில் நான் கொஞ்சம் வேறுபடுறேன். ஓடுற படம்லாம் பெரிய படம், ஓடாத படம்லாம் தான் சின்ன படம். அதனால் கண்டிப்பாக இந்த படத்தை வாழ்த்தி நல்லா எழுதுங்க. அண்ட் கேமராமேன் சார் ப்ளஸ் இந்த விழாவின் நாயகன் நரேன் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தேவயானி மேடம் வந்து வந்ததுலேருந்து இன்றைக்கி இல்லை, அன்றைக்கி ப்ரெஷ் ஷோலேருந்து இந்த படத்தை தூக்கி தான் ஷோல்டர்லேயே வச்சிட்ருக்காங்க. இன்றைக்கி படம் நடிச்சுட்டு தான் காசு வாங்கி நடித்து படத்துக்கே வராத சில நடிகைகளுக்கு மத்தியில் இந்த படத்தை அவங்களுக்கு வெறும் நடிப்பு மட்டும்தான், அதை வந்து தன்னோட ஓன் மூவியாக சிறப்பாக கடைசி வரைக்கும் நின்றுட்டே இருக்காங்க. மேடம் ரொம்ப வாழ்த்துக்கள் மேடம், உங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். கம்பத்தில் பிறந்து அமெரிக்காவில் செட்டில் ஆகி கலை மீது உள்ள தீரா காதலால் தயாரிப்பாளராக 5 ஹாலிவுட் படங்களை வழங்கி அதில் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் என்னும் படத்தை ஆஸ்கர் லைப்ரரியில் சேர்த்து தற்போது அப்படத்தை உலகம் முழுக்க ரிலீஸ் செய்ய காத்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தயாரிப்பாளர் ரூஃபஸ் பார்க்கர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். படத்தினுடைய சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே யூ கேன் டெல் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரி. இதை வந்து நிறைய ஃபேமிலி வந்து என்னால் ரிலேட் பண்ண முடியும். நிறைய பேர் நண்பரை பார்த்துருக்கேன் இங்கே அமெரிக்காவில். ஸோ இந்த படம் வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நிழற்குடை விழாவிற்கு வந்திருக்கும் பெருமைக்குரிய எங்களுடைய திரைப்படத்துறையின் அனைத்து பெரியோர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி கலந்த வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இது மிக சிறந்த ஒரு குடும்ப விழாவாக நடப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிவா ஆறுமுகம் மிகவும் சிரமப்பட்டு செதுக்கிய இந்த நிழற்குடை எல்லோருக்கும் பிடிக்கும் ஒரு சிறந்த படமாக, எல்லோரும் காண வேண்டிய ஒரு நல்ல படமாக, நல்ல திரைப்படம் காண்பது அரிதரிதாக இருக்கிறது. இது ஒரு நல்ல திரைப்படம். எல்லோரும் திரையரங்கில் வந்து கண்டு களிக்க வேண்டும். என்னுடைய மிக மனமுருகிய வேண்டுகோள் இதுதான். மற்றபடி தேவயானி மேடம் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறார்கள், எவ்வளவோ படங்கள் நடித்திருக்கிறார்கள். 30 வருடங்களுக்கு முன்பு தன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்திய அதே குழுவிற்கு அதே துணை இயக்குனர்கள், அதே இணை இயக்குனர்கள், அதே இயக்குனர் எல்லோருக்கும் 30 வருடம் கழித்து மீண்டும் ஒரு படம் அவர்கள் நடிப்பதும், இந்த மேடையில் குடும்பமாக எல்லோரும் வந்து அமர்வதும் மிகப்பெரிய ஒரு மேஜிக். இந்த மேடை
எனக்கு நிறைய மேஜிக்குகளை பலமுறை கற்றுக் கொடுத்திருக்கிறது, காண்பித்திருக்கிறது. இதுவும் மிக சிறந்த ஒரு மேஜிக். நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் எவ்வளவோ நிழல்கள் இருந்திருக்கிறது. நம்முடைய நீண்ட நெடிய பயணத்தில் திரும்பி பார்த்தால் எத்தனையோ நிழல்கள் நம் பயணத்திற்கு துணையாக இருந்திருக்கிறது. சில சமயம் நிழல் இல்லாத நேரத்தில் சற்றென்று குடையாக, சில சமயம் நம் பயணத்தில் நிழல் இல்லாத போது சற்றென்று குடையாக எத்தனையோ உள்ளங்கள் வந்து நின்றிருக்கிறது. அதையெல்லாம் நாம் திரும்பி பார்த்தால் தெரியும். அப்படி திரும்பி திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த நிழல் குடையும் கண்டிப்பாக இருக்கும் என்று உங்கள் முன் கூறி எல்லோரையும் வாழ்த்தியும் வணங்கியும் விடைபெறுகிறேன். அன்புடன் ராஜகுமாரன். பாடசாலை அமைக்க சொல்லி வழி நடத்தியவர். திரையில் பார்ப்பதற்கும் நேரில் பார்ப்பதற்கும் நேரெதிரானவர். மனதில் குழந்தை. தான் புகழின் உச்சத்தில் இருந்த போதே சிறு பட விழாக்களுக்கு சென்று அவை மக்களை சென்று சேர துணை புரிந்தவர். இன்றும் என்றும் நமீதா நமீதா தான். நல்ல மனசு கொண்ட நமீதா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற எல்லாம் ஜாம்பாவனுக்கு வணக்கம். May 9th இந்த நிழல் குடை படம் ரிலீஸ் ஆக போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் போய் பார்க்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் ஃபேமிலி லைஃப்பில் இது ஒரு மிகப்பெரிய நிஜம்தான். இப்போ நான் கூட இந்த ஃபங்க்ஷனில் இருக்க, அதுக்காக நான் என் மாமியார் அப்புறம் என் வீட்டில் இருக்கிற 2 அயம்மாக்கு நன்றி சொல்லணும். ஐஎம்எஸ் ஜாப் இப்போ ரொம்ப குட் பேமெண்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், வசதி இருக்கும். ஸோ ஆக்சுவலி ஆனால் தேட்ஸ் நாட் த பாயிண்ட். மெயின் பாயிண்ட், ஒரு அம்மா இல்லைன்னா அப்போ ஒரு அம்மா. ஸோ இந்த படத்தில் அதே பாயிண்ட் கொஞ்சம் த்ரில்லர் எலிமெண்ட் ஆட் பண்ணி நம்ம எல்லாவுக்காக காமிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாம் தே வில் கனெக்ட் அட் சம் பாயிண்ட். ஸோ நிழல் குடை என்டையர் டீம் எல்லாருக்கும், விஜித் அப்புறம் ஜான் அண்ட் டைரக்டர்ஸு, உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். காட் பிளெஸ் யூ. என் தம்பி ரொம்ப நேரமாக காத்துட்ருக்காப்புல. நான் இது வந்து என்னோட குழுவே நான் வாழ்த்திக்கிறதுக்கெலாம் ஒன்றும் விஷயம் இல்லை. நன்றி சொல்லணும், தேவயானிக்கு நன்றி சொல்லணும். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும், சீனியர்ஸ் பாகிராஜ் சார் எல்லாருக்கும் நன்றி. செல்வமன் அண்ணன், தம்பி சுரேஷ் எல்லாருக்கும் நன்றி. என் தம்பி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காப்புல, நிறையா ஊர்பட்ட பணியோடு இருக்காப்புல. நான் நேராக போய் பார்த்து, அதனால் வேகமாக இந்த படம் வெற்றி அடையும் எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களோட துணை தேவை, அவ்வளோதான். மற்றபடி தம்பி வந்து பேசி நீங்கள் முடிக்கலாம். இந்த படத்தை நான் பார்த்துட்டு என்கிட்ட காட்டினாங்க. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள்லாம் வெற்றி அடையணும். அதுதான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். இதுக்கு ப்ரெஸ் நீங்கள் தான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சின்ன படம் பெரிய படம் எந்த வித்தியாசமும் இல்லை. இப்போ சொன்ன மாதிரி படம் நல்லா இருந்தால் ஓடப்போகுது. இப்போ லவ் டுடேன்னு ஒரு படம் மிகப்பெரிய ஹிட் சொல்கிறேன். இது வந்து ஒரு எமோஷ்னலாகவும் அவ்வளோ நல்லா இருக்குது படம். இது நம்ம பல டைம் கூப்பிட்டாங்க, என்னால் பார்க்க முடியல படத்தை. விஜித்தும் தேவயானி மேடமும் கூப்பிட்டாங்க, இந்த படத்தை பாருங்கள். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் பார்த்தோம். ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும் நம்புகிறேன். கண்டிப்பாக ப்ரெஸ் நீங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். வெற்றியே அப்புறம் என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிறிய படங்களுக்கு ப்ரொமோஷன்னா அதுக்கு இன்றைக்கி ஒரு 4-5 மணி நேரம் செலவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு வேலையை சிரமேற்கொண்டு எல்லா சின்ன படங்களும் சப்போர்ட் செஞ்சிட்ருக்கிற நம்ம தமிழ் சினிமாவின் இன்றைக்கு நிச்சயமாக பிதாமகன் என்று அழைக்கலாம் என்ற அளவுக்கு இருக்கக்கூடிய பாகியராஜ் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதே போல் மாபெரும் களம் காத்திருக்கிறது. ஒவ்வொரு மணித்துளியும் மிக மிக முக்கியமானது என்ற சூழ்நிலையில் இருக்கும் என் அன்பு தம்பி சீமான் நல்ல படங்களுக்கும் சிறிய படங்களுக்கும் பல மணி நேரங்களை செலவு செய்து வந்து இங்கிருந்து இந்த சினிமாவை எங்கிருந்து போனாலும் இந்த சினிமா மேல் உள்ள காதலை விடாமல் தொடர்ந்து இந்த நேசிப்பை காட்டிக் கொண்டே இருப்பதற்கு என்னுடைய நன்றி. சினிமா போராளி என்னுடைய அன்பு தம்பி செல்வமணிக்கும் என்னுடைய வணக்கம். அதே போல் இந்த நிழற்குடை மொத்தத்துக்கும் நிழற்குடையாக ஒருவர் இருக்கிறார். மொத்த நிழற்குடை எங்கே இருக்குன்னா ஒரு நிழற்குடை கீழே இருக்குது. அந்த நிழற்குடை என் பேரன்பிற்குரிய
சகோதரன் KS அதியமான் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த படத்தை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப மனம் நெகிழ்ந்து போச்சு. எப்படி இப்படி எடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த மேடைக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் படம் பார்த்து எல்லோரும் அதை சொல்லி தான் ஆகணும். ஆனால் இன்றைக்கி சிறிய படங்களுடைய நிலைமை ரொம்ப கேவலமான சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி இவ்வளோ செலவு பண்ணி எடுத்த சிவாரமும் அற்புதமாக ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண அந்த படத்தில் அவர் ஒரு பைசா கூட கையில் எடுக்காமல் அந்த படத்தை அவர் வெளியிடுறார் இன்றைக்கி. அதுதான் இன்றைக்கு சினிமாவுடைய யதார்த்தம். உண்மையாகவே அந்த பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சார்பாக வெளியிட்ட அன்பு சகோதரன் அவர்களுக்கு என்னுடைய மொத்த இண்டஸ்ட்ரி சார்பில் எங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். இந்த படத்தை செலவு பண்ணி வெளியிடுறதுன்னு வந்தவங்களுக்கு மிகப்பெரிய வணக்கம், நன்றி. ஏன்னா நீங்கள் குறைஞ்சபட்சம் நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். உங்களுடைய எண்ணம் ஜெயிக்கணும், மனசு ஜெயிக்கணும். இப்படி ஒரு கான்செப்டை கொண்டு கொடுத்த மக்களுக்கு, ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லி அழகான படத்தை கொடுத்துருக்கிற இந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கணும், இயக்குனர் ஜெயிக்கணுன்றதுக்காக எல்லார் சார்பிலையும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த படத்தில் விஜித் ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அருமையான ஒரு ஆக்டர் நமக்கு திரும்ப கிடச்சிருக்காரு நம்ம சொல்லலாம். அந்த கதாநாயகி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த நடித்த 2 குழந்தைகள் அப்படியே தெய்வ குழந்தைகள் மாதிரி அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நெகிழ்வாக இருந்தது. படத்தினுடைய ஒளிப்பதிவு, இசை எல்லாமே மிக பொருத்தமாக, எதுவுமே கொஞ்சம் ஓவராக போகாமல் எல்லாமே அந்த படத்தோடு ட்ராவல் ஆகி தனியாக தெரியாமல் ரொம்ப அற்புதமான படமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி நம்ம தமிழ் சினிமாவின் பொக்கிஷமாக இன்னொரு நடிகர் திலகமாக நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவயானி அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அப்படியே அந்த படத்தில் வாழ்ந்துட்டாங்க. மற்றவங்களாம் நடித்தாங்க, அவங்க அப்படியே வாழ்கிறாங்க. ஏன்னா அது அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய சுபாவமாகவே இருக்குது. அது அப்படி தான் இருப்பாங்க நேச்சுரலாக. அவர் குழந்தைய கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி அவங்க வளர்த்துருவாங்கன்னு தெரியும். அந்தளவுக்கு ஒரு இயல்பானவங்க. அப்படி ஒரு கருத்து, ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல படம், நல்ல மேக்கிங் இத்தனையும் இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை தந்த உங்களுக்கு நிறையா விருதுகள் அந்த படம் கொண்டு சேர்க்கும் என்று நம்புகிறேன், வாழ்த்துக்கிறேன். அதே போல் இந்த படத்தில் மொத்த டீமுக்குடைய வாழ்த்துக்கள். டெஃபினட்டாக தமிழ் சினிமா ஒரு நல்லா இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி சினிமாக்கள் ஓடணும். இது ஓடி எல்லாரும் லாபம் சம்பாதிக்கணும், பெயர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும். அதுக்கு என்னுடைய அன்புக்குரிய மீடியா நண்பர்கள் உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஸோ ஹாய் ஹாப்பியா படத்தில் நடிச்சது? சூப்பராக இருக்கா? என்ன கேரக்டர் கொடுத்தாங்க? உங்களை என்ன பண்ண சொன்னாங்க படத்தில்? என்ன பண்ணீங்க நீங்கள்? பலூன் கீழே வச்சுட்டா தான் அங்கே தெரியும், கேமராவில் உங்கள் ஃபேஸ் எல்லாம் தெரியாது. என்ன பண்ணீங்க நீங்கள் படத்தில்? என்ன பண்ணீங்க? ஆக்டிங் பண்ணீங்க. யார் சொல்லி கொடுத்தா ஆக்டிங்? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? நீங்கள் சமத்தான பாப்பாவா? நீங்கள் யாருக்கா தேங்க்ஸ் சொல்லணுமா? யாருக்கு? எல்லாரும் அங்கே பார்த்து எல்லாரும் எங்கள் படத்தை பாருங்க சொல்லிடுங்க. எல்லாரும் பண்ணிட்டு பாருங்க. ஸோ கியூட். தேங்க்யூ. நீங்கள் பேசுகிறீங்களா? ஹாய். உங்கள் பேர்? என் பேர் நிஹாரிகா. ஓகே. படத்தில் நடிச்சது எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சு. ஓகே. என்ன கேரக்டர் நடிச்சீங்க? நிலா. மே 9th படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டரில் பாருங்க. தேங்க்யூ. இந்த நிஹாரிகாவே தான் என்னோட கைக்குட்டை ராணி. இந்த பாப்பா தான். இந்த படத்தில் நடிக்கும்போது தான் இந்த பாப்பாவை பார்த்தேன். ஒரு அற்புதமான ஒரு குழந்தை நட்சத்திரம் இது. பயங்கரமான நடிப்பு, ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு குழந்தைய பார்த்தேன். இவ தான் என்னோட கைக்குட்டை ராணி. இவ தான் என்னோட ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கா. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கா. இவளுக்கு நார்வே ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சிறந்த குழந்தை கான விருது இப்போ வந்திருக்குது. படத்தை பாருங்கன்னு சொல்லுங்க. படத்தை பாருங்க. மே 9th ரிலீஸ் ஆக போகுது. மே 9th ரிலீஸ் ஆக போகுது. நிழல் குடை குடும்பத்தோட எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. தேங்க்யூ. வெரி குட். ஸோ கியூட். 2 குழந்தை பேசின மாதிரி இருந்தது மேம். தேங்க்யூ. எல்லாருக்கும் 2 நிமிஷம் சொல்லிட்டு பில்டப் 4 நிமிஷம் இருக்குது. இவங்களே எல்லாத்தையும் பேசிட்டு அப்போ நாங்கள் என்னத்தை பேசுகிறது? உஷாராக இருக்கு. இயக்குனர், திரைக்கதை மன்னன் பாய்கிராஸ் அவர்களுக்கும், செல்வன் சார் அவர்களுக்கும், அண்ணன் சீமான் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம்.
சமீபத்தில் நான் செல்வமணி சாருக்கு மேனேஜர், பிஆர்ஓ, டிரைவர் ஆகிட்டேன். நான் அவராட்டுக்கு ஒரு படத்தில் கமிட் ஆகிறாரு, நான் வந்து ஆடியோஸ் வந்துன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி தேவானி மேடம் ஹீரோனா பண்ணுறாங்க, இந்த படத்துக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. பெப்சிக்கு நான் மதியம் போயிட்டேன். ஒரு குரூப்பாக வருது, இந்த எலெக்ஷன் அந்த கூட்டணி பேசுகிற மாதிரி என்னென்ன ஒரு குரூப்பாக வந்துக்கிட்டு இருக்கு. இவரே எங்கே கமிட் ஆகுங்கிறதே மறந்துடுறாரு முதல்ல, அந்த டென்ஷனில். அப்போ கூட இருந்து சரி தேவன் மேடம் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காங்க அப்படி மீட்டிங்கை முடிச்சுட்டு அவர் கூடவே அவர் வீட்டுக்கு போய் அங்கேருந்து நேராக கூட்டிகிட்டு இங்கேருந்து விட்டாச்சு. மேடம் ஆமாம், இப்போ வந்து நான் வந்து இந்த படத்தில் பிஆர்ஓ பேர் போடுங்க கொஞ்சம். அண்ணன் சீமான் அவர்கள், ஆமாம், கொஞ்ச காலமாக அவரை கருப்பு சட்டையிலே பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, என்னடா அண்ணன் கருப்பு சட்டையே போட்டுக்கிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் வெள்ளைக்கு மாறி இருக்கார், வெள்ளையில் மாறி இருக்காரு. கருப்பு சட்டையில் பார்த்த விட வெள்ளை சட்டையில் அண்ணன் அழகாக இருக்கீங்கண்ணே, இப்போ கலையாக இருக்கீங்கண்ணே. நீங்கள் கருப்பு சட்டையை தவிர நீ வெள்ளையை போடுங்க, மஞ்சளை போடுங்க, பச்சையை போடுங்க, சிவப்பை போடுங்க, கருப்பை மட்டும் போட்டுறாதீங்க, ஏன்னா அது உங்களுக்கு செட் ஆகலை. நீங்கள் பிங்க் கலர் போடுங்க, காவி போடணும்னா பிங்க் கலர் போடுங்க, இல்லை தேசிய கொடியில் மேலே ஒரு பச்சை வெள்ளை தொண்ணூறு கலர் இருக்குல்ல அதை போட்டுருங்க. ஆமாம், இந்த கருப்பை மட்டும் ஏன்னா கொஞ்சம் டல் அடிக்குது உங்களுக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கண்ணே, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க. அப்புறம் ஆனால் இங்கே அதிகமாகலாம் சொன்னார், ஆனால் நிறைய பணிகள் இருக்கும், டென்ஷனாக இருப்பார். இன்றைக்கி அரசியல்வாதிலேயே ரொம்ப கூலாக இருக்கிறது அண்ணன் தான். அரசியல் தலைவர்களையே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அவராக ஜாலியாக இருக்கார். ஏன்னா இந்த தேர்தல் வர நேரத்தில் இந்த கூட்டணி தேவைப்படுதில்ல, அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவனை பிடிப்புமா, இவரை பிடிப்புமா, இந்த கட்சி ஆளை பிடிச்சா இந்த ஓட்டு வந்துடும், ஓட்டு கணக்கெலாம் போட்டு மண்டி பிச்சு அவ்வளோ நடக்கும், டென்ஷன் இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அந்த டென்ஷன் எதுவுமே இல்லாத ஒரே ஆள் அண்ணன் சீமான் தான். ஏன்னா அவர் கூட்டணி கவலையே போகிறதில்ல, நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நானும் யாரையும் கூப்பிட மாட்டேன், எனக்குன்னு டென்ஷன். அதனால் அண்ணன் டென்ஷனாக இருப்பார், பரவாயில்லாம் இங்கே பில்டப் பண்ணாதீங்கண்ணே, அதிகமானண்ணே. அவர் அண்ணன் ரிலாக்ஸாக இருக்காருங்க. அவருக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஒரே இடம் நம்ம சினிமா ஃபங்க்ஷன் தான். ஏற்கனவே ஒரு நம்ம தங்கர் பச்சன் ஆடியோஸ்க்கு வந்தீங்க, வீடியோலாம் பார்த்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கத்தல வீரம், இந்த உணர்ச்சி அதெல்லாம் இல்லாமல் என்ன ஜாலி. இளையராஜா சார் பாட்டை பாடி 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 அது கேட்கும்போது நம்மளுக்கு ரிலீஃபாக இருக்குது. அப்போ அவருக்கு எவ்வளோ ரிலீஃபாக வந்திருக்கோம். அதனால் நீங்கள் அடிக்கடி வாங்க, இங்கே வந்தால் தான் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு எனர்ஜி ஏற்றிக்குங்க. இங்கே என்ன தான் நீங்கள் அரசியல் பண்ணால் கூட சினிமா தான் உங்களுடைய தாய் வீடு. இந்த மாதிரி அண்ணன் அது மறக்காமல் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் தேவயானி மேடம், அவங்க சொல்லணும்னா இப்போ நடிகையிலே அவங்க தான் ஒரு சகலகலா வள்ளி. ஏகப்பட்டதில் போயிருக்காங்க, அப்படியே நடித்தாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் டீச்சராக இருந்தாங்க. இது சம்பளத்துக்கு இல்லை, ஆத்ம திருப்திக்கு. நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம கல்வி கற்றுக் கொடுக்கணும், அது ஒரு திருப்தி. அங்கே இருந்தாங்க, ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் பரவாயில்ல. இயக்குனர் சங்கத்தில் உறுப்பினராகாமல் டைரக்ட் பண்ணிட்டாங்க. நானும் சரி படம் பண்ணிட்டாங்க, நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன், சீக்கிரம் நீங்கள் உறுப்பினர் ஆயிடணும். ஏன்னா எங்கள் இயக்குனர் சங்கத்தில் பெண் உறுப்பினர் கம்மியாக இருக்காங்க. ஆமாம், அதனால் நீங்கள் வந்துடணும். அவங்க பாருங்கள், கைக்குட்டை ராணின்னு ஒரு படம் பண்ணாங்க, குறும்படம். டக்குன்னு பண்ணிடல, அதையும் முறையாக பண்ணணும்னு டேரக்ஷன் கோர்ஸ் படிச்சுட்டு பண்ணுறாங்க. இதில் கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இப்போலாம் 10 படம் நடித்தாலே டேரக்ஷன் கற்றுக்கலாம். இப்போது நடிகர்லாம் 4 படம் பண்ணிவிட்டு டேரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க யாரும் 50 எத்தனை படம் மேடம்? 50 படமா நடித்தது இது வரைக்கும்? ராஜகுமார் சார் கணக்கு சொல்லுங்கள் சார். ஓகே, இப்போ 99 சூப்பர். இதுதான் புருஷன் கரெக்டாக இருக்க பற்றில. ராஜகுமார் சார் கரெக்டாக கணக்கு வச்சுருக்காரு. ஆமாம், ஓகே ஓகே. அது அது குருதட்சணை. இது ஆமாம், குருதட்சணை வந்து 100 மேடம் அங்கே பண்ணிடுங்க. என்னென்னா
100 படம் பண்ணிட்டாங்க. இதுவே டேரக்ஷன் பண்ணுறதுக்கான அனுபவம் வந்திருக்கும், பண்ணலை. வீட்லேயே ஒரு டேரக்டர் இருக்கார், அவர்கிட்ட டேரக்ஷன் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். அங்கே உஷாராயிட்டாங்க, வேணாம் உஷாராயிட்டாங்க. நம்ம முறையாக டேரக்ஷன் கோர்ஸ் படித்து கரெக்டான படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு பிரசாத் லேப்லேயே டேரக்ஷன் கோர்ஸ் படித்து சர்டிஃபிகேட் வாங்குறப்போ அந்த கண்குள்ள வச்சு நானும் பார்த்தேன். அந்த சில கொடுப்பு நம்மளுக்கு இருக்கும்ல, வீட்டுக்கூட பார்க்கல. ராஜகுமார் சார் நாங்கள் இருந்தோம் இங்கே, என்ன ரசிகர் நாங்கள். ஆமாம், அதனால் அவங்க டேரக்டராக ஆகியிருக்காங்க. அண்ணா மறைக்காதீங்கண்ணே, நான் வரும்போது தானே பிரச்சனையே வரும். இங்கே பார்த்தாலும் எப்போ பாரு நம்மளுக்கு ஒரு ராசி அது. ஆமாம், அப்போ தான் குறுக்கு போவாங்க, கை மேலே தூக்குவாங்க. ஓகே, இந்த யாரும் சொன்னாங்க நிறைய ஆடியோ ஃபங்க்ஷன் போவோம், நடிக்கிற கதாநாயகியில் வரமாட்டாங்க, சம்பளம் வாங்குற அவங்க வரமாட்டாங்க, சம்மந்தம் இல்லாமல் நாங்கள் வருவோம். இது எங்களுக்கு ஒரு தொழில் மாதிரி போச்சு, குலத்தொழில் மாதிரி போச்சு. ஆனால் இன்றைக்கி தேவயானி மேடம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்கள ஃபங்க்ஷனுக்கு வரலாம், பேசலாம், சப்போர்ட் பண்ணலாம். ஆனால் இதில் பாதி விஐபிகளுக்கு அவங்க நேரடியாக ஃபோன் பண்ணி அவங்க வரவழைச்சிருக்காங்க. காலையில் முதல் போனேன், அவங்க போனது எனக்கு, சார் மறந்துடாதீங்க சார். ஓகே, செல்மணி சார் வராரு, அவங்க வராங்க. ஓகே, அங்கே நான் வாக்கு கொடுத்துறேன் சார், நான் கூப்பிட்டு வந்துடுறேன்ட்டு. அதான் நான் பெப்சிக்கு வந்தது. அதனால் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதோடு ஒதுங்கிறாமல் அவளுக்கு இன்வால்வ்மெண்ட்டு, இந்த இன்வால்வ்மெண்ட் இருந்தாலே இந்த 100 மேடம் நீங்கள் 200 தாண்டிடுவீங்க. தொழில் இன்வால்வ்மெண்ட் இருந்தாலே எல்லாம் கண்டிப்பாக சாதிக்கலாம், அது வேணும். அப்புறம் இந்த படம் நிழற்குடை, இது ஒரு சாதாரண திரைப்படம் அப்படின்னு கலந்து போக முடியாது. ஏன்னா இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியமான படம், மிக தேவையான படம். பேரண்ட்ஸுக்கு குழந்தைய வளர்த்துவது வேறு, குழந்தை வளர்ப்பு வேறு. பணக்காரா இருப்பாங்க, கோடீஸ்வரா இருப்பாங்க, அவங்க ஈஸியாக குழந்தைய வளர்த்துக்குவாங்க, படிக்க வைப்பாங்க, லட்சக்கணக்கில் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டி படிக்க வைப்பாங்க, தனியாக பிஸ்னஸ் பண்ணி கொடுப்பாங்க, இல்லை பெரிய வேலைக்கு பெரிய அமௌண்ட்டை லஞ்சமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாங்க. இதெல்லாம் குழந்தைய வளர்த்து விடுறது. வளர்ப்புங்கிறது என்ன, அது இருக்கா இன்னைக்கு? வளர்ப்பே இல்லை இன்னைக்கு. அதை சொல்கிறதான் இந்த நிழற்குடை. குழந்தைய பெற்ற மட்டும் பத்தாது, வளர்க்கணும், நம்மளை சார்ந்துருக்கணும் குழந்தை. அது விளையாடி அது மலரை ரசிக்கிற நேரத்தில் எங்கே இருக்குதுமா, அது ப்ளே ஸ்கூலில் இருக்குது. ப்ளே ஸ்கூலில் விட்டுற முடியும், காலை விட்டு மதியம் தான் வருது. எங்கே பேரண்ட்ஸ் இதுக்கு? அதுக்கு வரும் ஸ்கூலுக்கு போயிட்டால் படிப்பு காலைல போகிறது, சாயந்தரம் தான் வர்றது. இப்போ நைட்டு வர நிறைய ஹோம்ஒர்க், இப்போ நிறைய பாரம், கல்வி பாரம். இங்கே குழந்தைகிட்ட பேரண்ட்ஸு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இப்போ இல்லை. இப்போது இதுதான் இந்த படம் சொல்லுது. குழந்தைய வளர்த்துவது வேறு, வளர்க்கணும்னா வளர்க்குறது என்ன, குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குங்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க, குழந்தை வளர்ப்பு சரியாக இருக்குன்னா அந்த தாய் தப்புன்னு பொறுப்பாக ஒழுக்கமாக நல்லபடியாக குழந்தை வளர்த்துக்கான்னு அர்த்தம். அது ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கு வரணும். இது ஒரு ஷாட்டு, அந்த குழந்தைய குளிக்க வைப்பாங்க, குளிக்க வச்சுட்டு துண்டை கட்ட போக அது அவசரப்பட்டு அந்த குழந்தை பெண் குழந்தை அந்த ஜட்டியை கழட்ட போகும். நோ அப்படின்னு துண்டை கட்டுவாங்க, அதுதான் வளர்ப்பு. டக்குன்னு ஜட்டி குழந்தை கட்டக்கூடாது. அப்போ ஃபாதர் போய் அந்த துண்டை கட்டுவாங்க. இது ஒவ்வொரு விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பேரண்ட்ஸ் குழந்தைக்கு நல்ல விஷயம் சொல்லிக் கொடுக்கணும். அது இன்றைக்கி இல்லை. சேர்த்துட்டா போதும், ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ப்ளே ஸ்கூலில் சேர்த்துட்டா போதும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டினா போதும், வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பி வச்சுட்டா போதும். அரவணைங்க, அன்பை காட்டணும். இந்த ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி அது இல்லைங்கிறத இன்றைக்கி இல்லை, அது சுத்தமாக நிறையா இடத்துல காணாமல் போச்சு. இது நம்ம வளர்ப்புங்கிறது நமக்கு இல்லை, அதோட லைஃபுக்கு, அதோட வாழ்க்கைக்கு. நீங்கள் ஒழுங்காக எடுத்தால் தான் அது நாளைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா எதுவும் அது பேச தெரியாது, தப்புலாம் தெரியாது, எந்த ஒரு குற்றம்லாம் பேச தெரியாது. அப்படி வளர்ந்துருங்க. அதை சொல்லதான் இந்த நிழற்குடை. நல்ல படம் இது, மக்களுக்கு வேண்டிய படம் இது.
இப்போ தேவையான படம். இந்த படத்துக்கு மக்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணணும். சின்ன சின்ன படங்கள்லாம் நல்ல கதையும் சில படங்கள்லாம் ஓடுது. அதுக்கு உண்மையிலே இன்னைக்கு போல் மீடியாக்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் சப்போர்ட்டில் நிறைய படங்கள் இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்தையும் வெற்றியாக்குங்கள். மக்களாகிய அனைவரும் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வெற்றி அடைப்போம். நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிற்கும் எல்லாருக்கும் பாக்யராஜ் சார், சீமான் சார், குமரேசன் சார், செல்வமணி சார், எவ்ரிபடி, இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் உங்கள் தேவயானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம். இது என்னோட குடும்ப விழா. இந்த விழாக்கு வந்து நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த மேடை வந்து ஃபர்ஸ்ட்டு நான் வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி 1995 எனக்கு அறிமுகம் பண்ண அதியமான் சருக்கு நன்றி சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க சார், இங்கே சார் வாங்க. வாங்க. 1995 தொட்டாச்சினிங்கி மூலமாக எனக்கு அறிமுகம் பண்ண டைரக்டர் சார் அதியமான் சார். எல்லா மேடையிலையும் வந்து எனக்கு லைஃப் கொடுத்த ஃபிலிம் காதல் கோட்டை இருந்தாலும் எனக்கு வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக ஒரு அறிமுகம் செஞ்சு எனக்கு இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது டைரக்டர் சார் தான். அவருக்கு நன்றி. நான் எங்கேயுமே நன்றி சொன்னதே இல்லை. இதுதான் முதல் மேடை. நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் சார். தேங்க்யூ. ரியலி 30 இயர்ஸ் பிறகு மறுபடியும் அவர் கூட, அவரோட டீம் கூட, அந்த டீம் ஒன்று கூட மாறாமல், அது டைரக்டர் சிவா சார் இருக்கட்டும், காஸ்டியூமர் இருக்கட்டும், மேக்கப் மேன் ஆகட்டும், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், எல்லாரும் ஒரு டீமாக இன்னும் 30 வருஷமாக அவர் வச்சிட்ருக்கிறாரு. 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் கூட வேலை செஞ்சேனோ அதே குழு கூட இப்போ கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். யாருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம்? அது எனக்கு கிடைச்சிருக்குது. நான் ரொம்ப 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 பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு மிரிக்கிள், இது ஒரு மேஜிக்கு. சார் சொன்ன மாதிரி இது ஒரு மேஜிக்கான ஒரு மூமெண்ட். இது எல்லாரோட வாழ்க்கையில் நிகழாது, வராது. இது ஒரு பாதி பேர் மேலே போயிடுவாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் இருக்காங்களே, எனக்கு அறிமுகம் பண்ண அத்தனையோ பேர் இன்னும் இருக்காங்க, என் கூட இருக்காங்க, மறுபடியும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படத்தில் மறுபடியும் நடிக்க சொல்லி எனக்கு வர சொன்னதுக்கு நான் எப்போவுமே தேங்க்ஸ் சொல்வேன். தேங்க்யூ அதியமான் சார். தேங்க்யூ டு த ஹோல் டீம் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஹியர். தேங்க்யூ டு ஆல் த கெஸ்ட் ஆன் த ஸ்டேஜ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபில்ம். இது மக்கள்கிட்ட போய் சேரணும். சின்ன படம், பெரிய படம் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு நல்ல கருத்துள்ள, ரொம்ப அழகான, இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு படம். இதை மக்கள்கிட்ட போய் சேர்த்துக்கிறது உங்கள் வேலை. ப்ளீஸ் எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி நல்ல ரிவ்யூஸும் நல்ல எழுதுங்க. நான் எழுத சொல்லலை, நீங்களே எழுதிடுவீங்க. ஆனால் அதை நம்புகிறேன், நீங்கள் எழுதிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி இந்த படம் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து நல்லபடியாக ஹிட்டாகும். மறுபடியும் இந்த குழு இன்னொரு படம் எடுத்து வெற்றி. இந்த பிளாக் பஸ்டர் கம்பெனிக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய தைரியம் வேணும். அதை அவங்க பண்ணுறாங்க. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஆனால் கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார். தேட்டரை கொஞ்சம் தாக்கு பிடிங்க, உடனே எடுத்துடாங்க சார். ஏதோ பெரிய படம் வருதுன்னு எங்கள் சின்ன படத்தை கொஞ்சம், அந்த காலத்தில் வந்து சில படங்கள் 1 வாரம் 1.5 வாரம் வெயிட் பண்ணியிருக்கோம்ல சார், அதுக்கப்புறமா பிக்கப் ஆகும். அந்த மாதிரி கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். ப்ளீஸ் டோன்ட் ரிமூவ் இட். ப்ளீஸ் ஹாவ் தி கான்ஃபிடென்ஸ். I have the confidence and I'm sure the people are going to like it. So thank you so much. Thank you.
கடின உழைப்பால் ஒவ்வொரு படியையும் நின்று நிதானித்து கற்றுக்கொண்டு உயர்ந்தவர். மேல் படிக்கு வந்தாலும் கடைப்படியை எட்டி உதைக்காதவர். ஒரு சிறு உதவி அவர் செய்தாலும் அவரை காலம் முழுக்க நெஞ்சில் நிறுத்தும் நன்றி மிக்கவர். நண்பர்களால் ஆனவர், எதிரிகளாக யாரையும் கருதாதவர். எதிரி என தாங்களே தீர்மானித்துக் கொண்டவர்களும் நேசிக்கும் சிறந்த மனிதர். இயற்கை மீதும் தமிழ் மீதும் பெரும் பற்று கொண்டவர். மிக மிக அவசரம் என்ற பெண்களுக்கு அவசிய செய்தி சொல்லும் படத்தின் இயக்குனர், அமைதிப்படை 2, வனங்கான், 7 கடல் 7 மலை போன்ற படங்களின் தயாரிப்பாளர், நடப்பு தயாரிப்பாளர் அசோசியேஷனின் இணை செயலாளர், வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். நீங்கள் சொல்கிறது யாரை சொல்கிறீங்கன்னே ஒரு கன்ஃபியூஷன். நான் அதனால சொல்லிட்டேன், அண்ணன் செல்வமணி இல்லை நான் தான் அப்படின்னு. வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மாலை நேர வணக்கம். ஒரு சந்தோஷமான செய்தியோடு தொடங்கலாம்னு நினைக்கிறேன். செய்தி என்னென்னா, நான் அதிக நேரம் பேச விரும்பலை, ஒரு நிமிஷத்தோட முடிச்சுக்கிறேன். என்னென்னா நீங்கள் வெயிட் பண்ணுறது யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் பாக்யராஜனோட பேச்சுக்காகவும் சீமானோட பேச்சுக்காகவும் காத்திருக்கீங்க. உங்களுடைய உணர்வு கூட புரிஞ்சு கொண்டு ஒரு நிமிஷத்தில் ஒரு சில விஷயம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். நான் இந்த விழா எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். என்னென்னா, அதியமானன் எங்கள் ஊர் தான். பட் நான் இப்போ அதியமானன் இயக்குகிற படத்தை நான் தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 60% முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய குடும்பத்திலோட இந்த படைப்பு. ஸோ அதனால் இது எனக்கும் ஒரு குடும்ப விழா தான். நான் தேவயானி மேம் பற்றி பேசணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா நான் பார்க்குறேன், இவங்க அன்றைக்கி படம் ப்ரிவியூ போடும்போது பார்த்தேன், வந்தவங்களும் அப்புறம் இவங்க தான் நின்று ரிசீவ் பண்ணாங்க. ரிசீவ் பண்ணி எல்லாரையும் உள்ளே உட்கார வச்சு பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டாங்க. இன்றைக்கும் பார்க்குறேன், இவங்க முன்னாடி நின்று ரிசீவ் பண்ணி எல்லாரையும் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்தது. இப்போ உள்ள ஹீரோயின்லாம் யாரும் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கே பயப்படுறாங்க. ஃபங்க்ஷன் வரை வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரிய மாட்டேது. நான் என்னென்ன நீங்கள் சொன்னீங்கல்ல, தேட்டரில் படம் நீங்கள் நிறுத்தி வைக்காதீங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நம்ம டைம் ட்ராவலில் 90s போனோம். இப்போ இன்றைக்கி நடக்காதது அவர் கையில் இல்லை, தேட்டருக்காரங்க கையில் இருக்குது. இன்றைக்கி ஒரு ஷோ உங்களுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ இருக்காது. இன்றைக்கி எல்லாமே ஒரு நாள் நிகழ்ச்சி தான். அந்த 11 மணி ஷோவுக்கு ஆள் வரலைன்னா 12 மணி ஷோவுக்கு அந்த படம் டெத்து முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் சொல்கிற அந்த 90s காலம் இப்போ நினச்சோம்னா நமக்கு 90s 80s படம் பண்ணவங்க காலத்தோடு நம்ம போய் படம் பண்ணிடலாமல் இருந்தோம். ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க. வராது. பட் இன்றைக்குள்ள பிஸ்னஸ் மாடல் அப்படி அதுதான் சொல்கிறேன். இது இப்போ நம்ம தேட்டருக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியது. அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு கவுண்டரில் பாப்கார்ன் வைக்கல, டீ வைக்கல, பண்ணு வைக்கலன்னு சொல்லுவாங்க. கூட்டம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிக்கெட் விலையை விட நீங்கள் அதிகமாக அவங்களுக்கு மார்ஜின் வர்றது அந்த கேன்டீனில் தான். ஸோ அவங்களுக்கு தேவை கேன்டீன் ஓடணும். நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க, நீங்களும் பேசியிருக்கீங்க, நான் பல மீட்டிங்கில் பார்த்துருக்கீங்க. தமிழ்குமரன் சார், நீங்கள் தான் துணைத் தலைவர் நினைக்கிறேன். அவங்க ஈஸியாக பேசி நீங்கள் அமைதியாக இருக்கீங்கன்னு சொன்னார். அவர் பேசும்போது தமிழ்குமரன் ரொம்ப அமைதியானவர் அப்படின்னா, தமிழ்குமரோட இன்னொரு முகம் தெரியல நினைக்கிறேன் அவங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுடைய அந்த நல்ல பண்புக்காகவே இந்த படம் பெருசாக வெற்றியடைன்னு வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் பேரன்பும் வாழ்த்துக்களும். நன்றி. அம்பவான்கள் இந்த மேடையை அலங்கரிச்சிருக்கிறதுனால நாங்கள் ஒரு 3 பேர் கொண்ட குழு உட்காந்து, இல்லை இன்றைக்கு விருந்தினர்களை இந்த பாணியில் தான் நாங்கள் அழைக்க போகிறோம் அப்படின்னு கஷ்டப்பட்டு எழுதி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சார். தயவு செஞ்சு நான் எழுதி முடிச்சப்பறம் எந்திரிச்சு சொல்லி முடிச்சப்பறம் எந்திரிச்சு வாங்க சார், ப்ளீஸ். தேங்க்யூ. அடுத்தபடியாக புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், செம்பருத்தி என இயக்க ரேஸில் முன்னணி ஓட்டக்காரர். ஹாலிவுட் பட உழைப்பை தமிழ் படங்களில் நேர் செய்தவர். பார்க்க பார்க்க பிடிக்க வைத்தவர். இவரது இயக்கப்பட்டியல் 2015 நின்று போனது நல்ல பட ரசிகர்களின் சாபம் என்றுதான் கூற வேண்டும். ஆனாலும் சிலருக்கே வாய்த்தது போராட்ட குணம். தனக்காக அல்லாமல் பிறருக்காகவும் எளிமையானவர்களுக்காகவும் உழைப்பவர்களுக்காகவும் முன்னிற்பது காலத்தின் அவசியம் அல்லவா? இவர் பார்க்காத சங்கங்களே இல்லை எனலாம். நாமெல்லாம் நம் பிள்ளைகள் சாமி போட்டோ என அதை செல்போன் ஸ்கிரீன் சேவரில் வைத்து கண்விழித்தால், இவர் தினமும் தன் செல்போன் வாயிலாக வரும் பிரச்சனைகளின் முகத்தில் விழிப்பவர். தன் போராட்ட குணத்தால் அன்பையும் பகையையும் ஒரு சேர சம்பாதித்துக் கொள்பவர். ஆனாலும் ஒரே குடும்ப உறுப்பினர்கள் தான் என்பதால் நாளை பகை மாறி அனைவருக்குள்ளும் நேசம் பூக்கலாம் அல்லவா? நற்கனிகள் விளையும் என்ற நம்பிக்கையோடு பேச அழைக்கிறேன் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் திரு R.K. செல்வமணி அவர்களை.
அனைவருக்கும் வணக்கம். தொகுப்பாளர் வந்து பேச ஆரம்பிக்கும் போது ஒரு குவிஸ் மாதிரி என்ன இருக்குமா அவங்களுக்குமா எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்குன்ட்டு. ஆனால் என்னை அழைக்கும்போது நான் எப்படி வெளிப்படையாக இருக்கணும், அது மாதிரி என்னை அழைக்கும்போது என்ன தான் கூப்பிட்றாங்கன்னு எல்லோரும் தெரிஞ்சிடுச்சு. அந்த வகையில் ரொம்ப நன்றி. உண்மையாகவே இந்த மேடையில் இருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம், இரவு வணக்கம். படம் ஆரம்பிக்கும் போது நான் படத்தை நான் எதுவும் பார்க்கவே இல்லை. இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. தேவானி ஃபோன் பண்ணாங்க, வந்து படம் பார்க்க கூப்பிட்றாங்க. அது பேரரசு என்னை இருந்து கூப்பிட்டு வந்தார். நான் அப்புறம் சொன்னேன், வேறு யாரோ இப்போ ராஜா வேறு கூப்பிட்டாருன்னு. இல்லை சார், அதுவும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னாரு. ராஜாவாக தான் எனக்கு தெரியும். இங்கே வந்து தான் சிவா ஆறுமுகம்னு வேறு பேரில் படம் இருந்தது. உண்மையாகவே இந்த படம் சாங் பார்க்க ஆரம்பிக்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒரே இறைச்சலமாக இதுவாக இருந்த படத்தில் பார்க்க ஆரம்பித்த ஒரு 1வது நிமிஷத்துலேயே அதுக்குள்ளே வந்து ஆடியன்ஸை உள்ளே எடுக்கிற மாதிரியான ஒரு ஷார்ட்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையாக ஃபஸ்ட்டு வாழ்த்து யாருக்கு சொல்லணும், கேமராமேனுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு வாழ்த்து சொல்லணும். அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ளசண்ட்டாக கண்ணுக்கு இனிமையாக இருந்தது. அப்புறம் அந்த இசை மெலோடியாக ஒரு சாங்கு, இது மெலோடி மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லாக வந்து அந்த ரீரெக்கார்டிங் வந்து இப்போ வந்த மியூசிக் டைரக்டரில் மிகச்சிறந்த ரீரெக்கார்டிங் கொடுத்துருக்காரு வந்து நரேன். ரொம்ப சூப்பர் அழகாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடித்த எல்லாருமே, படத்தில் நடித்த ஹீரோ விஜய் அஜித் ரெண்டுத்தையும் சேர்த்து விஜித்னு வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆனால் அவர் பார்க்கும்போது கார்த்திகை பார்த்த மாதிரி இருந்தது. ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்மைல். நீங்கள் நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஹீரோ வருவீங்க. நிச்சயம் இப்படியே நீங்கள் ஒரு அன்பாகவும் பணிவாகவும் இருக்கணும். எவ்வளோ உயரத்துக்கு வந்தாலும் தேவயானி மாதிரி நீங்கள் வந்து 100வது படத்தை தொடர்ந்தாலும் வாசலில் நின்று வரவேற்ற ஒரே ஹீரோயின் தேவயானி தான். அது மாதிரி நீங்கள் வரவேற்கலாம் கூட பரவாயில்ல, வணக்கம் சொல்லணும். நீங்கள் 100வது படத்தில் எங்களுக்கு வணக்கம் சொல்லணும். அவ்வளோ அழகாக இருந்தது. அதுபோல் ஹீரோயின் பேர் வந்து கண்மணி, அழகான தமிழ் பேரில். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேர் தமிழ் பேரில் ஒரு கண்மணின்னு ஒரு ஹீரோயின் பார்த்தோம். ஒரு ப்ளசண்ட்டான ஃபேஸாக இருந்தது. இல்லை, இந்த படம் நம்ம சொல்லுவோம் நல்ல படம் வரணும்னு. ஆனால் நல்ல படத்தை ஓட வச்சா தானே நல்ல படம் வரும். இப்போ இந்த படம் பார்த்தோம். நிச்சயமாக வந்து ஒரு சமூகத்துக்கு என்ன மாதிரியான ஒரு படம் வேணுமோ அது மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஓட வச்சாதான் நல்ல படத்தை அடுத்தவங்க எடுப்பாங்க. இல்லைனா வந்து வேறு மாதிரியான படங்கள் தான் வர ஆரம்பிக்கும். ஒரு கமர்ஷியல் அப்போது படம் எடுக்கிறவங்களை திட்டி பிரயோஜனம் இல்லை. நல்ல படங்கள் வரும்போது அதை பார்க்க வைக்கிற இல்லை பார்க்குற ஆடியன்ஸ் இருந்தால் தான். இப்போ சொன்னாங்க, தேவயானி சொன்னாங்க, நீங்கள் வந்து ஒரு ஷோவில் எடுத்துட்டாங்கன்னா அது யுவராஜ் கையில் இல்லை. யுவராஜ் படம் பார்த்து அதை வாங்கி ரிலீஸ் பண்ணலாம், அதுதான் அவர் கையில் இருக்க தவிர, அங்கே வந்து சார் சொன்ன மாதிரி டிக்கெட் கவுண்ட்டில் நீங்கள் 100 டிக்கெட் வாங்கி போய் உள்ளே அனுப்பிச்சிருந்தா கூட கேன்டீனில் ஃபுல்லாகுதா இல்லையாங்கிற சிச்சுவேஷன் தான் எனக்கு. இன்றைக்கி வந்து தியேட்டர்ஸ்லாம் வந்து மினி ரெஸ்டாரண்ட் ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் என்ன பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் படம் ஓடுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான படங்களை வந்து தயாரிக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி திரைப்படத்துறைக்கு இருக்குது. நீங்கள் ஒரு நல்ல போஸ்ட்டில் இருக்கீங்க. அவங்க சொன்னார் வந்து நீங்கள் ரொம்ப பணிவான பெண் மட்டும் இல்லை, தீயாக பரவக்கூடிய ஒரு பெண்ணும் இருக்கீங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கீங்க. தயாரிப்பாளர்கள் நினச்சா அவங்க ஒரு அணியாக இருந்தாங்கன்னா அவங்கள யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உற்பத்தி பண்ணுறவங்க அந்த படத்தை தன்னோட உற்பத்தி பொருளுக்கான விலையை நிர்ணயிக்க முடியாத 2 பேர் தமிழ்நாட்டில். ஒருத்தன் விவசாயி, இன்னொருத்தன் திரைப்பட தயாரிப்பாளர். வந்தவன் தான் விலை சொல்லுவான். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து நாற்று நட்டேன், களை எடுத்தேன், தண்ணி பாய்ச்சினேன், அறுவடை பண்ணேன், கொண்டு வந்து சேர்க்குறேன்னா அதுக்கான விலையை விவசாயி நிர்ணயம் பண்ண முடியாது. அதுபோல் தயாரிப்பாளர் 10 வட்டி வாங்கினேன், 5 வட்டி வாங்கினேன், இவ்வளோ கஷ்டப்பட்டேன், இவ்வளோ நாள் எடுத்தேன், இந்த படம் இவ்வளோ செலவாயிருக்குங்க, இதுக்கான விலை இவ்வளோ அவரால் சொல்ல முடியாது. இந்த 2 பேருமே தமிழ் மக்களை வாழ வைக்கிற, இல்லை சிந்திக்க வைக்கிற, இல்லை சிரிக்க வைக்கிற 2 இடத்துல இருக்காங்க. ஆனால் இவங்க நிலைமை வந்து இன்னும் படு மோசமான நிலையில் தான் இருக்காங்க. இதை சரி பண்ணணும்னா உற்பத்தியாளர்கள் ஒன்றிணைந்து அது விலையை, அந்த சக்தியை ஒரே சக்தியாக நீங்கள் மாறினீங்கன்னா, தமிழ் குமரன் இங்கே இருக்காங்க, எங்களை திட்டாதீங்க. என்ன உங்களுக்கு வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த நீங்கள் நிர்வாகத்தில் இருக்கிறதால, இப்போது தேவானையெல்லாம் வந்து நிர்வாகத்தில் இருக்கிறதா சொல்கிறேன், நிர்வாகத்தில் இருக்கிறதால எங்களால் ஏதாவது உதவி பண்ண முடிஞ்சால் எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள். இல்லை எங்கள் மேலே தவறு இருந்தால் எங்களை கூப்பிட்டு சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் போராடுறோம். எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவை காப்பாற்றுறது பல வகையில் நான் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு உதவியாக இருந்திருக்கேன். நிச்சயமாக இனிமேல் இருப்பேன். அதனால் நீங்கள் எது சரி எது தவறு நீங்கள் முடிவு பண்ணி எங்களை கூப்பிட்டு நாங்கள் வந்து பேசுகிறோம். தவறாக இருந்தால் எப்பவும் திருத்திக்க தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தயாராக இருக்குது. அந்த வகையில்
இந்த படத்தை ஓட வைக்க வேண்டியது உங்கள் எல்லாருடைய பொறுப்பு. ஏன்னா உண்மையாகவே வந்து அவ்வளோ அழகாக அந்த படம் பார்க்கும்போது தேவயானிமெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ளசண்ட்டாக வனிதா பேசும்போது சொன்னாங்க, ஒரு ஆட்சி மாதிரி வர போகிறாங்க. நிச்சயமாக நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து சினிமாவில் நல்ல இருந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்படின்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போது தமிழ் சினிமாவில் வந்து இப்போது நான் ரோஜாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன். அப்போ வந்து அது ஒரு பரபரப்பு செய்தி, அது ஒரு பரபரப்பா அப்பா ரோஜா சொல்ல முடியும் கல்யாணம் பேசிட்டே இருப்பாங்க. அப்போ குஷ்பு சுந்தர் கல்யாணம் பண்ணாங்க, அது ஒரு பரபரப்பு செய்தி. ஆனால் உங்களுக்கு மட்டும் ஷாக்கிங் செய்தி. நான் எனக்கு சொல்லக்கூடாது, நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன் நடிகரோட, அடி பாவி இப்படி பண்ணிட்டாங்க. அதான் வந்து யாரையுமே வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்க முடியாமல் ஒரு ஷாக் கொடுத்தீங்க. அந்த வகையில் வந்து உங்களுடைய கல்யாணம். ஆனால் அதுக்கு பிறகு வந்து உங்கள் வாழ்க்கை இருக்கு இல்லைங்களா, நிச்சயமாக நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கே நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. அந்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அழகுங்கிறது வந்து வெளிப்புறத்தில் இல்லை, மனசில் இருக்குது, மரியாதைங்கிறது மனசில் இருக்குது. அந்த குடும்பத்தை அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து கொடுத்துட்டு கடவுள் வந்து உங்களுக்கு 2 அழகான பெண்களை கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களை. உண்மையாகவே வந்து நீங்கள் வந்து உங்கள் தம்பி பேசும்போது அவர் உங்கள் முகத்தை தான் நான் பார்த்தேன். அவ்வளோ அவங்க அம்மா இருந்தால் எப்படி ரசிப்பாங்களோ அப்படி ரசிச்சிங்க நீங்கள், அவ்வளோ பெருமிதமாகவும். ஏன்னா உறவுங்கிறது அதுதான், அந்த உறவை வந்து இந்த சினிமா அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கு. அது மாதிரி இந்த குழந்தைய நீங்கள் வந்து பேசும்போது அவங்க அம்மா முகத்தில் அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ பெருமிதம், அப்படி வந்து ரசிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லு அப்படின்போது ரசிக்கிறாங்க. அதுதான் தமிழர் கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை இந்த படம் வந்து மிக சிறப்பாக எடுத்து காமிச்சிருக்காங்க. நிச்சயமாக ரசிகர்கள் எல்லோரும் நீங்கள் இந்த படத்தை வாழ்த்தணும். அப்புறம் வந்து பேசாமல் இருக்கிற குழந்தைங்களெலாம் இல்லை பலூன் பிஸ்கட்லாம் கொடுப்பீங்க. நாங்கள் உட்காந்து பேசாமலே இருந்தோம், ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தோம். எங்களுக்கும் பலூன் சாக்லேட்லாம் கொடுப்பீங்கன்னு நினச்சேன், அது கொடுக்காம விட்டீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கத்திரி வெயிலுக்கு ஒரு குடை வந்து எப்படி வந்து ஒரு சிறப்பாக இருக்குமோ அது மாதிரி வந்து கத்திரி வெயிலாக காஞ்சி போயிருக்கிற தமிழ் சினிமாவுக்கு இந்த நிழற்குடை வந்து ஒரு சிறப்பான குடையாக இருக்குங்கிறது தான். அது மாதிரி அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு வாழ்த்து, அது ஒரு வேண்டுகோள். நீங்கள் சிவப்பாக இருந்தீங்க, கருப்பாக இருந்தீங்க, இப்போ தூய்மையாக இருக்கீங்க, எந்த வண்ணமும் இல்லாமல் தூய்மையாக இருக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. நன்றி, வணக்கம். எழுதுபவர்கள் ஏராளம் உண்டு, ஆனால் எழுத்தை ரசிக்க வைத்தவர்களே மனதில் சிம்மாசனம் இடுகின்றனர். எழுதுபவர்கள் சிலர் திரைமொழி செய்வதில் தோற்றுவிடுவதும் உண்டு, ஆனால் எழுத்திலும் திரைமொழியிலும் என்றும் அழியா பதிவுகளை திரை உலகிற்கு தந்து தமிழக மக்களின் மனதிலும் எண்ணங்களிலும் ஆணி அடித்தது போல் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருப்பவர் நம்மவர் இயக்குனர் எழுத்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் திரு கே பாக்யராஜ் அவர்களை தனது முத்திரை பேச்சை வழங்க அழைக்கிறேன். மரியாதைக்குரிய பத்திரிகை மற்றும் டிவி ஊடக நண்பர்கள் மற்றும் முன்னால் உட்காந்துருக்க அனைத்து மரியாதைக்குரிய நண்பர்கள், அதே மாதிரி இங்கே மேடையில் உட்காந்துருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ஒரு 3 பேர்த்துக்கு நான் ரசிகன். அதில் முதல் ஆள் வெளியே போயிட்டாங்க, அவங்க இங்கே இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நமிதா, அந்த ஒரு சீன் எனக்கு மைண்டில் அப்படியே நின்றுக்கிட்டே இருக்குது. நமிதா அது இன்னும் எனக்கு மைண்ட் விட்டு போகவே இல்லை. நமிதாவை பார்த்ததுலேருந்தே எனக்கு அதே தான் மைண்டில் நிற்கிது அந்த சீன். அற்புதமான சீனு. ஏன்னா ஒரு ப்ரிவியூ இது மாதிரி இதுதான் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் தான். நமிதா வர்றாங்க, இப்படி இந்த பக்கம் இருந்து என் பையன் சாந்தன் வர்றான். இந்த 2 பேரும் ஹா ஹா அப்படின்னு பார்த்து அப்படியே அக் பண்ணி பிடிச்சாங்க பாரு. 2 பேரும் அப்படி அக் பண்ணி இது பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பினாங்கன்னா நடுவில் நான் இப்படியே உட்காந்து பாட்டுருக்கேன். 2 பேர்த்துக்கு என்ன பண்ணுறதே தெரியல. அவன் சாந்தனு அப்படியே ஒரு மொழி முடிச்சுட்டு, நான் படத்தில் முழிக்கிறத விட மோசமாக ஒரு மொழியோடு அவன் அப்படி போனான். நமிதாவும் அதே மாதிரி சைலண்ட்டாக போனாப்புல. ஆனால் நான் மட்டும் ரொம்ப ரசித்தேன். ஆனால் இப்படி ஒரு சீன் வந்து எப்போ பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அது அவனை வச்சுட்டு சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அடுத்தபடியாக
இன்னொருத்தருக்கு ரொம்ப ரசிகன். என்னென்னா, மேடையில் எல்லோரும் மைக் கிடைச்சா எல்லோரும் பேசுகிறோம், ஆனால் அவ்வளவு ஆளுமையோடு பேசுறது அப்படிங்கிறது சீமானவர். அது பல தடவை அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து நான் ஃபோன் பண்ணியும் பேசியிருக்கேன், நான் மற்றவங்ககிட்டையும் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வராது, அங்கங்கே தகராறாகவும் தடுமாறும். ஆனால் சீமானுக்கிட்ட என்றைக்குமே அந்த தடுமாற்றமே இல்லை. ஸோ அதை எப்பவுமே அவர் பேசுகிறது எங்கே வந்தாலும் டக்குன்னு உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். ஸோ அவருக்கு ரசிகன். மூணாவது ஒருத்தருக்கு ரசிகன் நான். அதை பாதி செல்வமணி தொட்டு விட்டு போனார். ஏன்னா எனக்கு பாக்யராஜ்னு சொல்லி பேர் வச்சது உண்மையிலேயே எங்கள் அம்மா எப்படி நினச்சி வச்சது தெரியல. உண்மையிலேயே அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு ஆச்சரியம். எங்கள் அம்மா எனக்கு இப்படி பேர் வச்சாங்களேன்னு நான் வந்ததுலேருந்தே கேட்டுக்கேன். ராஜகுமாரன் உண்மையிலேயே ராஜகுமாரன் தான் பேரா, இல்லை சினிமாவுக்கு வந்து ராஜகுமாரன் பேர் வச்சுட்டாரா? ஏன்னா தேவயானி கிடைக்கும்போது உண்மையிலேயே ராஜகுமாரன் ஆகிட்டார். ஸோ தேவயானி அவங்களுக்கும் நான் ரசிகன். என்னென்னா அந்த ப்ளசண்ட் ஃபேஸ், அந்த சிரித்த முகமாக அன்பு வடியுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த கேரக்டர்லாம் சொன்னாங்க. இந்த படத்தில் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, எந்த படத்தில் வந்தாலும் அவங்க கேரக்டர் வந்து அவங்களுடைய சீன், அவங்களுடைய அந்த ஃபேஸ் அவ்வளோ ப்ளசண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். இதில் வந்து குழந்தைகளுக்கு வந்து இது அந்த கேரக்டர் எனக்கு ஸ்னாப்ஸிஸ் அனுப்பிச்சப்போ பார்த்தேன். ஸோ அது அந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட வந்து அந்த அவங்க தம்பி பேசும்போது சொன்னாப்புலையே, அம்மாவை நான் பார்க்கல, ஆனால் எனக்கு அம்மாவை விட இவங்க தான் எனக்கு மைண்டில் வருது அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் அவரும் செல்வமணி நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன், அவ்வளோ ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது கூடவே இன்னொன்று சொன்னார், என்னென்னா அந்த குழந்தைங்க பேசும்போது அவங்க அம்மாக்கள் எப்படி ரசித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் அவங்களையும் நான் ரொம்ப ரசித்து பார்க்குறேன். சந்தோஷமாக இருந்தது. படத்தில் ஆரம்பத்தில் வந்து ஓப்பனிங்கே டைட்டில் அந்த டிசைனோட நிழல் குடை அப்படின்னு வந்தது. அந்த ரீரிகார்டிங்கும் அந்த டிசைனும் வந்து அவ்வளோ எடுப்பாக இருந்தது. அந்த ஆர்ஆர் அவ்வளோ பிரமாமாக மியூசிக் டைரக்டர் அவ்வளோ அழகாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சாங் வந்துடுச்சு. ஸோ அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தார். அவர் இல்லாமல் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் அந்த 2 குழந்தைங்க நடித்தவங்க, இன்னும் படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் இப்போ என்னுடைய அட்வான்ஸு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு என்னமோ ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னென்னா சில பேர் வந்து சினிமாவில் வந்து லக் ஃபேவர்ஸ் டு ஃபூல்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு சில பேரெல்லாம் வந்து எப்படிடா இவங்களுக்கு படம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. சில பேருக்கு ஏன்டா இவங்களுக்கு படமே வரல, இனத்தினால்டா படம் வரல அப்படின்ட்டு. உண்மையிலேயே அதிகமான் வந்து அந்த லிஸ்ட்டில் எனக்கு அதிகமான் ரொம்ப நாளாக மைண்ட்லேயே இருந்துகிட்ருக்காரு. என்னென்னா அவருக்கு தான் நியாயமாக பார்த்தா அவர் தான் கண்டினியூஸாக படம் பண்ணணும். ஏன்னா அந்த திறமை அவர்கிட்ட இருக்குது. அவர் நேரேட் பண்ணும்போது நான் கேள்வி கேட்டேன். அதே மாதிரி சாந்தனுக்காக கூட ஒரு படம் செஞ்சு ஃபிஜி ஏர்லைனில் போய் ஷூட்டிங்லாம் பண்ணி அவ்வளோ நல்லா இருந்த அந்த படம், அதுவும் நடுவில் ஏதோ தடைப்பட்டு அப்படின்னு போச்சு. ஸோ அந்த மாதிரி சில நேரங்களில் வந்து 1 கிலோ அறிவாளியாக இருந்தாலும் ஒரு 10 கிராம் அதிர்ஷ்டக்காரங்கிட்ட கை கட்டி தான் நின்னாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சினிமாவில் சில நேரங்களில் வந்து அதிர்ஷ்டம் சில பேர் திறமைசாலிகளுக்கு வந்து கை கொடுக்காமல் இருக்குது. அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ அதிகமான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணவர் இவர் சிவா ஆறுமுகம் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது, இந்த தேவயானிலாம் இவ்வளோ தடவை கேட்டாங்கல்ல, கேட்கவே வேணுங்கிறது இல்லை. கண்டிப்பாக இந்த படம் வந்து படம் நல்லா பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக படம் வந்து ஸ்லோ பிக்கப் ஆகும். அது ஓப்பனிங் இருக்கோ இல்லையோ ஸ்லோ பிக்கப் ஆகும். அந்த அளவுக்கு படத்தில் அதிகமானலாம் வந்து அவரே வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்துக்காக வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு.
அதே மாதிரி பாலசேகர் வந்து அவரும் வந்து அவசியம் இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் சார், அப்படி ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டேன். எதுக்குன்னா அந்த டைட்டில் வந்து நிழல் குடைன்னு வச்சுருக்காங்களே, இவருக்கு இந்த டைரக்டருக்கு வந்து நிழல் குடையாக இவங்கெல்லாம் இருக்காங்க, அதிகமானமாக நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க. பர் சீமான் இவ்வளோ வேலைக்கு நடுவில் வந்து அவர் வந்து இல்லை நான் கடைசி வரைக்கும் இருந்து பேசிட்டு தான் போகணும், எல்லாம் குடும்பமாக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ நிழல் குடை அப்படிங்கிறதுனால நான் அது சம்மந்தப்பட்டது ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு என்றைக்காவது வந்துடுவோன்னு நினச்சார், கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவே இருந்தார். பெருசாக வர முடியல. அட்லீஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் வருமானத்தோடு இருந்தாருன்னா அதுவும் இருக்க முடியல. கடைசியில் அதுலேயும் அதோடையே கல்யாணம் வச்சு குழந்தையெல்லாம் பெற்று குழந்தைய பெருசாகி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டாரு. கல்யாணம் வச்சதுக்கப்புறம் பார்த்தா கையில் பேசின வரதட்சணைப்படி காசு அவர் எதிர்பார்த்த இடத்துல வரல. எம்ஜிஆர் படங்கள் நிறையா படங்களில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவர் கூட அங்கங்கே ஏதோ டைலாக் பேசியிருக்காரு. சரி கோட்டைக்கு போய் எப்படி நம்ம உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே நின்றுருக்காரு. உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. எப்படியோ தடுமாறி கூட்டத்தில் நின்றுட்டு அவர் வந்து கார் ஏறும்போது பேர் சொல்லி தலைவரா அப்படின்னோடனே அவர் கூட்டத்துலேருந்து பார்த்துட்டார். கூட நடித்தவங்க அவருக்கு என்ன அரசியலுக்கு வந்தாலும் அந்த சினிமாங்கிறது வந்து கடைசி வரைக்கும் அவர் போகல, அவருக்கு பிளட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்கும் சினிமாங்கிறது. பார்த்தோன்னே நான் நம்ம கூட நடித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வான்னு சொல்லி கூப்பிட்டது. என்ன அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் பொண்ணு கல்யாணம் காசு ரெடி பண்ண முடியல, நிறுத்தலாமா கேன்சல் பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு இருக்குது, என்ன தெரியுதுங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். எழுதி என்ன தேதி எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ, கல்யாணம் அந்த ரேட்லேயே வச்சுக்கோ, தேதி மட்டும் கரெக்டாக உதவியாளர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிடு அப்படின்னு. அவர் அவ்வளோ சந்தோஷப்பட்டு போய் கல்யாணத்தை கரெக்டாக ஃபிக்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் இது பண்ணிட்டார். ஒரு வாரம் கல்யாணம் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னால் அவர் தலைவர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டார். அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே இவர் பயங்கர ஷாக்காகி எங்கே போய் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த துக்கத்தையெல்லாம் பார்த்துட்டு 3ஆவது நாள் இவருக்கு பர்சனலாக இனிமேல் கல்யாணம் நடக்காத பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி அதோட ஃபேமிலியில் எல்லாருமே வேறு மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வந்து எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. சாப்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நைட்டில் அந்த டைமில் கதவு தட்டுற சத்தம் என்னென்னா, கதவு திறந்தால் நான் சிஎம்மோட பிஏங்க அப்படின்னா அப்படியே ஷாக்கோடு பார்த்தா, இல்லை எப்படி அவர் நோட் பண்ணி வையின்னு என்ன சொல்லியிருந்தார், நான் நோட் பண்ணி வச்சேன், என்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்து அப்பா போகிறோம் அவங்களுக்கு முதலே கொண்டு போய் கொடுக்கணும், அதனால் எதுக்கு நீ கையில் வச்சுருந்து ஞாபகப்படுத்து, ஏன்னா நம்ம ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துப்பான் அந்த ஆள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். இந்தாங்க அப்படின்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ஆளுக்கு யோசிச்சு பாருங்கள். செத்தரலான்னு முடிவு பண்ண ஆளுக்கு வந்து அவர் வந்து மொத்தமும் அவர் இவர் என்ன சொல்லிட்டு போனாரோ அந்த நகைக்கு கல்யாணத்துக்கு உண்டான எல்லா செலவுக்கு உண்டானது கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சொன்னோடனே அவர் அழுகைக்கு அப்படி அழுதார். அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து அவ்வளோக்கு நடுவுலையும் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, பிஏக்கு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் அவங்க வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டு போனாங்க. எதுக்குன்னா அப்படி ஒரு நிழல் கொடையாக வாழ்க்கையில் வந்து வாழ்ந்ததுனால தான் இன்றைக்கும் அரசியல் மேடை எந்த மேடையிலையுமே அவர் அவாய்டு பண்ணி 6 நாளையும் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அந்த நிழல் கொடை டைட்டில் கேட்டோன்னையுமே எனக்கு அந்த இன்சிடென்ட் நான் வந்தது. என்னென்னா நிழல் கொடையாக இருக்கிறது இப்போது சாதாரணமாக நினைப்பாங்க, அவர் சிஎம்மாக இருந்தார், அவர் படங்கள் நிறையா செஞ்சாங்க, அதில் எல்லாம் சம்பாதிச்சிருக்காரு, அவர் செலவு பண்ணார் அப்படின்னு சில பேர்த்துக்கு அந்த தாடு கூட வரும். அது இல்லை, மனசுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எனக்கு தெரிஞ்சு கலைஞான சார் சிவாஜி வச்சு ரஜினி இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. அதுக்கப்புறம் மிருதங்க சக்கரவர்த்தி தான் எடுத்தார். எடுத்து எல்லாமே அவருக்கு சரியாக வரல, கடன் பட்டார், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கார். அவர் பேட்டியில் நக்கீரன் இதில் வந்து பேட்டியில் சொல்லும்போது இப்படியெல்லாம் எனக்கு படம் எடுத்து கூட நான் வந்து இன்னும் ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்கேன், இப்படி ஒரு சிரமத்தில் இருக்கிறேன், பட் பரவாயில்ல, ஏன்னா எனக்கு எப்போ கேட்டாலும் நான் வந்து
ரஜினி என் படத்தில் நான் ஃபஸ்ட்டு நடித்தாருன்னு சொல்கிறதோ, இல்லை மிருதங்க சக்கரவர்த்தி எல்லாம் சிவாஜி சார் வச்சு எடுத்தேன்னு சொல்கிறதோ, அது எனக்கு பெருமை, அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, அந்த கொஞ்சம் கஷ்டங்கிறத வந்து அந்த நேரம் பார்த்து தேவர் ஃபிலிம்ஸ் அவர் வந்து அவ்வளோ மரியாதையோடு அங்கே தேவர் ஃபிலிம்ஸில் இருந்தார். அந்த சின்னப்பா தேவர் அவர்கள் வந்து அவ்வளோ தூரம் ரைட்டர்ஸ் எல்லாத்தையுமே அரவணைச்சு அப்படி கொண்டு போவார், சின்னவங்க பெரியவங்கிறது இல்லாமல். ஆனால் என்னென்னா அவர் பண்ண ஒரே தப்பு, ஒன்மேன் ஆர்மியாகவே கடைசி வரைக்கும் இருந்து அவர் இருந்த வரைக்கும் சக்ஸஸை பார்த்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போனார். அப்படியே அவங்க பையனையோ மருமகனையோ ட்ரைனிங் கரெக்டாக பண்ணாமல் விட்டார். அதனால் அவர் போனதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலியே ஒரு கஷ்டத்துக்குள்ளே ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு அவங்க குடும்பத்து கஷ்டம் இவர் காதுக்கு வருது, ஐயோ அதுக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியாமல் இப்படி உட்காண்ட்ருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே இவ்வளோ சிரமத்தில் உட்காண்ட்ருக்குமே அப்படின்னு சொல்லும்போது இவருடைய பேட்டியை பார்த்துட்டு, சேலத்திலிருந்து ஒரு அட்வொகேட்டு, அவருக்கு இவரை தெரியாது கலைஞானத்தை பற்றி, ஆனால் இவர் பேட்டியை பார்த்துட்டு இப்படியெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் லைஃப்பில் வந்து வைக்கீங்க, ஸோ ஏதோ உங்கள் கஷ்டத்துக்கு என்னால் முடிஞ்சது நான் அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபா வந்து அவருக்கு அனுப்பிச்சிருக்காரு. கலைஞானன்னா அப்படியே ஒரு சந்தோஷம்னா அப்படியே ஒரு சந்தோஷம். நம்ம கொடுக்க முடியலையேன்னு நினச்சோம், நமக்கு வந்து எங்கேயோ இருந்து இப்படி ஒரு 10,000 ரூபா வந்து அப்படியே எடுத்து கொண்டு போய் தேவர் ஃபிலிம்ஸு அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு. அதுதான் மனசு. காசு இருந்த ஒருத்தன் செய்கிறதுங்கிறது பெரிய சமாச்சாரம் இல்லை. அவருக்கே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காரு, பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு 10,000 ரூபா வந்தது அப்படின்னு சொன்னோடனே அதை கொண்டு போய் அந்த நம்ம வேலை பார்த்த இடம், நம்ம அங்கே தான் இருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக செஞ்சார். அதுதான் மிகப்பெரிய சமாச்சாரம். ஸோ நிழல் குடை அப்படின்னு சொல்லும்போது இந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக இது வந்து தேவயானை மேலே தான் அந்த டைட்டில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். கரெக்டாக? ஸோ தேவயானை வந்து கடைசியில் கிளைமேக்ஸ் சொன்னாங்க, அந்த குழந்தை வந்து மிஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் எல்லாமே ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படத்துக்கே நிழல் குடையாக வந்து அவங்க இருந்திருக்காங்க. அதே மாதிரி அந்த சிவா ஆர்மம் அவர் வந்து எங்கிட்ட பேசும்போது அந்த டைட்டில் தர்ஷன் சிவா என் பையனையும் நடிக்க வச்சுருக்கேன் சார், இவரே சோதனை பையனை நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாக்களுக்கெல்லாம் உண்டானது இதெல்லாம் இந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் அதை வந்து வரிஞ்சு கட்டி எதாவது பண்ணலாமேன்னு சொல்லி பண்ணும்போது அதில் நல்லது நடக்கிறது உண்டு, சிலது மாறியும் நடக்கிறது உண்டு. ஆனால் அவர் வந்து சொன்னார், பையனை நடிக்க வச்சுருக்கேன், நீங்கள்லாம் வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 க்ளோஸ்அப் பார்த்தேன் அந்த பையனது. அந்த பையன் உண்மையிலேயே அவன் லுக்கு, அவன் பார்க்குற இதெல்லாம் வந்து உண்மையிலேயே இந்த பையன் வர முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து கொடுத்தது. அதனால் அது அதில் கெட்ட பேரமாக இருக்குது இல்லையா? வாழ்த்துக்கள், கண்டிப்பாக நல்லா வருவீங்க நீங்கள். உங்கள் அப்பாவோட இது சொல்கிறேன், ஏன்னா பெத்தாச்சுன்னா அதோடு முடிஞ்சு போகல, அதுக்கப்புறம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கேட்க வேண்டியது, இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அவருக்கு அவங்க ஹீரோயின் எல்லாம் நடித்தாங்க, அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய இது. இந்த ஹீரோயினுக்கு என்னன்னு தெரியல, இந்த பெரியன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க, என்னுடைய பெரிய வாழ்த்து நன்றி, என்னுடைய பெரிய வணக்கம், என்னுடைய பெரிய அப்படின்ட்டு. சரி நான் நினச்சிட்டேன், சரி நமக்கு ஆகும்னா அந்த ஷோன்னு எனக்கு வர்ற மாதிரி வந்து இந்த பெரியங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்துடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப அழகாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அதிகமானவர்களெல்லாம் இதில் வந்து இருந்திருக்காங்க, கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை தான் அங்கே வந்து எடுத்திருப்பாங்க. அதனால் ஜனங்க சப்போர்ட், பத்திரிக்காரங்க எப்படி நீங்கள் நல்லா இருக்குன்னு எழுத போகிறீங்க, ஜனங்கக்கிட்ட வந்து அது போகும்போது உண்மையிலேயே அதுக்கு உண்டான மரியாதை கிடைக்கும். அப்புறம் இங்கே பேட்டி இந்தம்மா தமிழ் ஐஸ்வர்யாவா தமிழ் சுத்தமாக பேசணுமா, ரொம்ப நல்லா இருந்தது. நானும் தான் தமிழ் மீடியம் படித்தேன், எனக்கு தமிழில் எவ்வளோ தகராறு இருக்குது எனக்கு தான் தெரியும். ஆனால் தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேசுகிறாங்க. முன்ன எல்லோரும் சொன்ன மாதிரி என்னென்னா அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க, ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்க தமிழை காமிக்க முடியும். அதனால் தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் நான் நல்ல வேளை என்னை வந்து சீமானை பேச விட்டு அவருடைய தொண்டர்கள்லாம் காணாமல் போய் அதில் ஒரு கேப் ஆகி அதுக்கப்புறமா பேசுகிறதுங்கிறது இல்லாமல் இப்போ நான் பாருங்கள், நான் பேசியாச்சு, டென்ஷன் இல்லாமல் சீமான் பேசுகிறத ஆனந்தமாக கேட்கலாம்.
ஏன்னா அவர் கதை சொல்லி கேட்டிருக்கேன், சும்மா உட்காந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் மீட்டிங்களில் பேசுகிறேன். இந்த மாதிரி லைவாக சில நேரங்களில் தான் வந்து பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களை மாதிரியே நானும் அவளோட காத்துட்ருக்கேன். மீண்டும் ஒரு முறை இந்த பட டீமுக்கு, அவர் சிவா ஆறுமுகம் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நிழற்குடையின் ஆடியோவை மேடையில் இருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் படக்குழுவினரும் இணைந்து வெளியிடுகிறார்கள். நிஹாரிகா, அஹானா தானே சார்? அஹானா, நிஹாரிகா ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அடடா, Thank you.